Good morning. This is Arun George, and let me welcome you all to this 10D in 30D challenge. Good morning. இது அருண் ஜோர்ஜ். உங்களை எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன் இந்த 10D 30D இந்த சேலஞ்சுக்கு. 10 directs in 30 days. Next 30 days is going to be life-changing for each one of you. I promise you that. இந்த 10 direct இந்த 30 daysல செய்யற இந்த சேலஞ்சுக்கு உங்களை இந்த விஷயம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப் சேஞ்சிங் ஈவெண்டா இருக்க போகுது, லைஃப் சேஞ்சிங் விஷயமா இருக்க போகுது அப்படின்னு சொல்றத நான் உங்களுக்கு ப்ராமிஸா சொல்றேன். This will be one of those experiences where you will remember for a long time. Maybe some of you will remember this forever. இது உங்களோட லைஃப்ல நீங்க நிறைய காலத்துக்கு ஞாபகம் வச்சிருக்க கூடிய ஒரு ஈவெண்டா இருக்கிறது மட்டும் இல்லாம உங்கள சில பேர் இத வாழ்க்கை ஃபுல்லா மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். You know, there are some experiences and moments and trainings in my last 20 years of this journey that I remember even today, and this is going to be one of those moments for you. So எனக்கும் அந்த மாதிரியான இந்த 20 வருஷ கால என்னோட இந்த ஜேர்னில இந்த பயணத்துல எனக்கும் அதே மாதிரியான என்னால மறக்க முடியாத நிறைய ஈவென்ட்ஸ், நிறைய ட்ரைனிங்ஸ், இப்படியான விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் உண்டா இது அமையும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். Hold on, hang tight and stay there with me for 30 days. எங்களோட நீங்க சேர்ந்து கொள்ளுங்க, சேர்ந்து இருங்க, இத நாங்க வடிவா செய்வோம். Now this video right here, this will have two parts, part A and part B, and this is the part A. இந்த வீடியோ இப்ப நீங்க இது பார்த்துட்டு இருக்கிறது இது பார்ட் A, பார்ட் B அப்படின்னு சொல்ற ரெண்டு பகுதிகளா இருக்கு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்ட் A. And these two videos probably are going to be the most important ones, especially for your mindset. இந்த வீடியோ அப்படின்னு சொல்றது உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்குது. என்னத்துக்காக அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த மைண்ட் செட் அப்படின்னு சொல்ற இந்த விஷயத்துக்காக, எங்களோட மனநிலைக்காக இந்த விஷயம் மிக இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோவா இருக்கு. Now there will be lots of strategy trainings on what to say, how to say, and all that throughout these 30 days, but this video, this one is extremely important. இந்த வீடியோ அப்படின்னு சொல்றது நிறைய முக்கியமான ஒரு வீடியோவா இருக்கு. உங்களுக்கு இதையும் விட நிறைய ஸ்ட்ராட்டஜிக்ஸ், அதே மாதிரி நிறைய எப்படி செய்யறது, எப்படி சொல்றது, அத என்ன சொல்றது, அப்படியான நிறைய ட்ரைனிங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சாலும் கூட இன்றைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ அப்படின்னு சொல்றது எல்லாத்தையும் விட முக்கியத்துவமானது. What I'm going to talk to you for the next 30 minutes or so in this part A, and then the next one, the part B, is going to be about mindset that I want you to develop immediately. இந்த வரப்போற இந்த கொஞ்ச நேரத்துக்கு நான் உங்களோட கதைக்க போற இந்த பார்ட் A வீடியோவா இருக்கட்டும், சேம் பார்ட் B வீடியோவா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா எங்களோட இந்த மைண்ட் செட் டெவலப்மெண்ட், அதாவது எங்களோட மைண்ட் செட்டை அபிவிருத்தி செய்யறதுக்கான வீடியோவா, அதை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர ஒரு வீடியோவா இருக்க போகுது. And maintain that mindset throughout the challenge. And when you do that for the next 30 days, it will become your permanent mindset. இந்த மைண்ட் செட்டை நாம 30 டேஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த அபிவிருத்தி அடைந்த அந்த எங்களோட மனநிலைமையை நாங்க 30 டேஸ் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, இது உங்களோட பெர்மனண்டான நிரந்தரமான மனநிலையாவே இது மாறிடும் உங்களுக்கு. So now the first time you listen to this, I don't want you to take any notes. All right, I want you to give me your 100% focus and attention, and then watch again, and then you can take notes or whatever, but this time, the first time when you watch it, just give me your undivided attention.
எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது எந்த விதமான நோட்ஸும் நீங்க எடுக்க தேவையில்ல. 100% நீங்க இந்த வீடியோவை பாருங்க, அதை கேளுங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கும்போது எந்த விதமான கவனச்சிதறல்களும் உங்களுக்கு வரக்கூடாது. 100% இதை போக்கஸ் பண்ணி இதுல கவனமா இத பாருங்க, எந்த விதமான கவனச்சிதறல்களும் இல்லாம. Now, if you learn from me nothing else but just the trainings in these two parts, the part A and part B, you will be 10 times better than you are. Just from நீங்க இந்த வீடியோவை ஜஸ்ட் ஒருக்கா மட்டும் பார்க்காம இன்னும் 2-3 தரம் திரும்ப திரும்ப நீங்க பாக்குறதுனால நீங்க இந்த நான் சொல்ல போற இந்த விஷயத்துல நீங்க 10 டைம் 10 மடங்குகளுக்கு மேல நீங்க மிகப்பெரிய அளவுக்கு முன்னுக்கு போவீங்க. These trainings of these two videos, you will be at least 10 times better a recruiting machine than you are right now. Now, this whole 30 days is about rewiring your brain. இந்த 2 வீடியோவும் நீங்க பார்த்து முடியக்குள்ள நீங்க கட்டாயமா இப்ப இருக்கிறத விட 10 மடங்கு நீங்க ஆட்களை கொண்டு வரதுக்கான, ஆட்களை சேர்க்கறதுக்கான ஒரு சிறந்த ஒரு மெஷினா நீங்க மாறி இருப்பீங்க. இப்ப இருக்கிறத விட 10 மடங்கு நீங்க பெரிய இதா மாறி இருப்பீங்க. அதோட நாங்க இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ரீவயரிங் செய்யறது, அதாவது மீள ஒரு கம்பிய நாங்க இணைக்கிறது சம்பந்தமான ஒரு விஷயத்த நாங்க பார்க்க போறோம். Okay, do you know how the rewiring process in your brain work? உங்களுக்கு தெரியுமா இந்த பிரைன்ல நடக்கிற அந்த இணைப்புகள், கம்ப்யூட்டரான அந்த இணைப்புகள் எப்படியான மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரியுமா? It's very interesting. Okay, now if you want to know, let me give you a small 1-minute scientific overview of how that works. அந்த விஷயம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றத விஞ்ஞான ரீதியில உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு நான் முயற்சிக்கிறேன். So now to give you this overview, let me switch my role from an applying to that of a doctor. நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக நான் உங்களோட அப்ளைன் அப்படின்னு சொல்ற நிலைமையில இருந்து ஒரு டாக்டரா நான் மாறுறதா இருக்கு. You know, when I was small, it was my my parents' dream anyway that I become a doctor, which didn't happen. நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னோட பெற்றோர் நான் ஒரு டாக்டரா வரணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்க. உண்மையில அது நடக்கல. Now even they are happy that it didn't happen, but ஆனா இப்ப அவங்க சந்தோஷப்படுவாங்க அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. Let me become Dr. Arun for a minute and give you this information that I learned from real doctors. நான் உண்மையான டாக்டர்ஸ் கிட்ட கேட்ட சில விஷயங்களை இந்த அருண் டாக்டர் உங்களுக்கு சொல்றதுக்கு நீங்க சொல்றத நீங்க கொஞ்சம் கேளுங்க. See, now when we have a thought in our head, inside the brain, a thought is basically electricity passing through our brain cells. That's what எங்களோட thoughts அப்படின்னு சொல்றது எங்களோட பிரைன் செல்ஸுக்கு இடையிலான ஒரு மின் கடத்தல் ஒண்ணுதான் உண்மையில இந்த thoughts அப்படின்னு சொல்றது. சரிதானே? எங்களோட பிரைன் செல்ஸுக்கு இடையில இந்த விஷயத்தை நாம கடத்துறது. Videos of capturing a thought. You know, you can go to YouTube and search for videos on how a thought happens inside the brain. It's basically a flash of electricity. நீங்க அதோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்ல கூட யூடியூப்ல நீங்க போயிட்டு எப்படி இந்த செல்ஸுக்குள்ள பிரைனுக்குள்ள இந்த எண்ணங்கள் கடத்தப்படுது அப்படின்னு சொல்றது நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை வீடியோவா கூட பாக்குறதுக்கு இயலுமா இருக்கும். A tiny amount of electricity. So what happens is when you have a thought, various brain cells, okay, electricity passes through these various brain cells. இந்த உண்மையில எண்ணங்கள் அப்படின்னு சொல்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சின்ன அளவிலான ஒரு மின்சாரத்தின் ஒரு கரண்ட் பாஸ் பண்றது, ஒரு மின்சாரத்தின் அந்த பரிமாற்றம் தான் உண்மையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த
எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நாங்க இந்த எண்ணங்கள் தோன்றும் போது ஒரு எங்களோட வெவ்வேறுபட்ட செல்களுக்கு எங்களோட இந்த ஒரு செல்ஸ்ல இருந்து மற்ற செல்ஸ்களுக்கு எங்களோட மின்சாரம் அப்படின்னு சொல்றது பரிமாறப்படுது. அதுதான் எண்ணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. And a thought is completed. All right. Now, the first time a thought happens, that connection between these various brain cells is very temporary. It is very weak. இந்த ஒரு எண்ணம் வந்து தோன்றும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு செல்ஸ்ல இருந்து மற்ற செல்ஸ்களுக்கு ஒரு இணைப்புண்டு, ஒரு மின்சாரத்திலான இணைப்புண்டு ஏற்படுத்தப்படுது. இந்த இணைப்பு அப்படின்னு சொல்றது ஜஸ்ட் ஒரு தரம் தான் அது நாம அந்த எண்ணத்தை நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இணைப்பு அப்படின்னு சொல்றது ரொம்ப டெம்பரரியா ஒரு தற்காலிகமான ஒரு இணைப்பா வலுவிழந்த இணைப்பா தான் அது இருக்கு. Now the connection separates out after the thought is completed. இந்த அந்த எண்ணம் அப்படின்னு சொல்றது எங்களுக்கு நாம யோசிச்சு முடிஞ்ச பிறகு அந்த கனெக்ஷன்ஸ் அந்த இணைப்புகள் எல்லாமே அது இல்லாம போயிடும், அது செப்பரேட் ஆயிடும். Now when you repeat that thought many times over and over again, multiple times a day, many days, week after week, now slowly that connection becomes stronger. It does not separate out after that thought is completed. ஆனா அதே எண்ணங்களை நாங்க திரும்ப நாங்க யோசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒரு நாள்ல நிறைய தரம், ஒவ்வொரு நாளும் ஒரு வீக்குக்கு நிறைய வீக்குக்கு அப்படின்னு சொல்லி நாங்க நிறைய தரம் அதே விஷயத்த திரும்ப யோசிக்கும் போது அந்த இடத்துல மேல 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 அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலாலேயே அந்த இணைப்புகள் ஏற்படுத்தப்படுறதுனால அது ரொம்ப பெர்மனண்டான ஒரு வலுவான ஒரு இணைப்பா மாற்றப்படுது. And the more you run the thought through your head, this connection becomes stronger and stronger. எந்த அளவுக்கு திரும்ப அந்த விஷயம் உங்களோட தலைக்குள்ள நடக்குதோ அந்த அளவுக்கு இந்த விஷயம், இந்த கனெக்ஷன்ஸ், இந்த இணைப்புகள் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய அளவுல பலமான இணைப்புகளா மாற்றப்படும். Okay, so how does thought occur in our brain? Something happens, like an external thing happens, and we suddenly react, think something about it, give a meaning to it, and that becomes a thought, right? இது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வெளியில எக்ஸ்டர்னலா வெளியில ஏதாவது ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த சம்பவத்தை பார்த்து நாங்க எங்களோட மைண்ட்ல எண்ணத்தை நாங்க ரியாக்ட் பண்றோம். அதன் அடிப்படையில தான் அந்த எண்ணங்கள் அப்படின்னு சொல்றது தோற்றுவிக்கப்படுது. And every time that external thing happens, now this thought becomes automatic. எப்ப எல்லாம் இந்த எக்ஸ்டர்னலான விஷயம் நடக்குதோ அப்ப எல்லாம் இந்த எண்ணங்கள் அப்படின்னு சொல்றது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே எங்களுக்கு தன்னிச்சையாவே அது என்ன தோணுது. And the connection is strong. And when a thought connection becomes very strong and automatic, do you know what the scientists call that now? அப்ப இந்த விஷயத்த வெளியில நடக்க இது ஆட்டோமேட்டிக்கா தன்னிச்சையா என்னோட பிரைனுக்குள்ள இந்த விஷயம் தோற்ற பெறக்குள்ள இத சயின்டிஸ்ட் ஒரு பேர் கொண்டு அழைக்கிறாங்க. Now from a thought it becomes a belief. இப்ப இந்த தாட்ஸ், இந்த எண்ணங்கள் அப்படின்னு சொல்றது நம்பிக்கையா மாறுது, பிலீஃபா மாறுது, நம்பிக்கையா மாறுது. A belief basically starts as a thought, but you run it so many times that now it just becomes permanent. And every time something happens, that belief is triggered automatically. இப்ப ஒரு விஷயம் ஒண்ணு உங்களுக்கு நிறைய தரம் நடக்குது அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு பிலீஃபா மாற்றப்படுது. அதே மாதிரி இப்ப வெளியில ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த பிலீஃப் இத ஆட்டோமேட்டிக்கா செய்ய வைக்குது. Okay, now can you change this? Of course you can. இப்ப இந்த நம்பிக்கை உங்களால சேஞ்ச் பண்ண முடியுமா? சேஞ்ச் பண்ண முடியும் உங்களால. You know, our brain is very plastic, which means it can be changed. So let me tell you, okay, how this rewiring of the brain happens. சோ எங்களோட இந்த மூளை அப்படின்னு சொல்றது, எங்களோட பிரைன் அப்படின்னு சொல்றது ரொம்ப நெகிழக்கூடிய தன்மையுடையது, மாற்றமடையக்கூடிய தன்மையுடையதா இருக்கிறதுனால எங்களுக்கு அதை மாற்றிக்கொள்றதுக்கு இயலும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி அதை ரீவயரிங் செய்யறது, எப்படி மீள இணைப்புகளை ஏற்படுத்துறது புதுசா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். Now for that same situation, for you to rewire, you have to have a different thought pattern.
நீங்க இந்த முதல் இருந்த அந்த சேம் அதே சிச்சுவேஷனுக்கு நீங்க எப்படி அது முன்ன மாதிரி யோசிக்காம இப்ப வேற மாதிரியான ஒரு இணைப்புகளை மீள ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்றது இப்ப நாங்க பார்ப்போம். Okay, so now you select how you want to think when that situation happens. And the first time you think that way, like normally the first time a thought happens, the connection is weak. நீங்க ஆல்ரெடி நீங்க ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்றத நீங்க முதலே யோசிச்சு கொள்ளணும். அது எப்படி உங்களுக்கு நடந்தா நல்லோம் அப்படின்னு சொல்லிட்டு தென் அது நடக்கும்போது அப்படி நீங்க யோசிக்கிறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அதை யோசிக்கும் போது அந்த விஷயம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யோசிக்கிறதுனால அது கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். Alright, but you repeat that thought again and again and again, the new thought that you want to happen in your head when this situation happens. Now slowly this thought becomes stronger and stronger. இப்ப நீங்க புதுசா உங்களுக்கு என்ன தேவையோ என்னத்தை நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்த நீங்க திரும்ப 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 again and again நீங்க திரும்ப திரும்ப அதை நீங்க யோசிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு பெர்மனண்டான ஒரு விஷயமாகும். அது என்ன நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ எப்படி நீங்க அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி புது வடிவத்துல நீங்க திரும்ப திரும்ப அதை யோசிக்கணும். Now when this becomes stronger and stronger, what also happens is the original connection does not get used anymore. And when that connection don't get used, it slowly, the cells slowly start to separate out. இப்ப நீங்க திரும்ப திரும்ப இந்த புது பேட்டர்னை புது இணைப்புகளை நீங்க திரும்ப திரும்ப புதுசா உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க யோசிக்கும் போது அந்த இணைப்பு எப்படி ஸ்ட்ராங் ஆகிக்கொண்டே போகுதோ அதே மாதிரி பழைய பேட்டர்ன்ல நீங்க யோசிச்சு வச்சிருக்கிற அந்த இணைப்பு அப்படின்னு சொல்றது நீங்க அது ஜூஸ் பண்ணப்படாம இருக்கிறதுனால ஜூஸ் பண்ணாம விட விட அது வலுவிழந்து அது ஸ்ட்ராங் இல்லாம போய் செப்பரேட்டா தனித்தனியா அது மாறும். And after some time, the connection is no more there. And that's when you're completely free from that belief. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பிறகு அந்த முதல் இருந்த அந்த எங்களுக்கு தேவையில்லாத இணைப்பு அப்படின்னு சொல்றது முழுமையா அந்த இடத்துல இருந்து இல்லாம போயிடும். அதனால நீங்க அந்த முதல் இருந்த பழைய அந்த நம்பிக்கையிலிருந்து நீங்க முழுமையா வெளியில வந்துடுவீங்க. Alright, so in the next 30 days, we will discuss a lot about what would be the most empowering thought or belief to have when it comes to handling a particular situation. Okay. அடுத்த 30 நாள் நாங்க பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சம்பவம் சம்பந்தமா என்ன மிக சக்தி மிக்கதான எண்ணங்களை நாங்க எப்படி உருவாக்குறது என்ன மாதிரி எண்ணங்களை நாங்க தோற்றுவிக்கணும் அப்படின்றத பற்றி நாங்க பார்ப்போம். Now we all have this existing belief which for most of us are not empowering, and then we slowly start thinking about that same situation in a different way, and at the end of 30 days this becomes stronger, your old belief and old thoughts completely go away. All right, இப்ப நாங்க ஆல்ரெடி இருக்கிற எண்ணங்களை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெரும்பாலான ஆல்ரெடி எங்களுக்கு இருக்கிற எண்ணங்கள் பெரும்பாலும் அது எங்களுக்கு பிரயோசனம் இல்லாத எங்களுக்கு சக்தி தரக்கூடிய எண்ணங்களா இல்லை, அது எங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்களா தான் இருக்கு. சோ அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்களை எப்படி இல்லாமக்கி தேவையான எண்ணங்களை எப்படி நாங்க உருவாக்குறது அப்படின்னு சொல்றதுதான் நாங்க தொடர்ந்து பார்க்க போற விஷயம். So that's from me, Dr. Arun George. Now let me switch back to being your upline. All right. So இப்ப நான் இந்த அருண் ஜோர்ஜ் டாக்டர் அருண் ஜோர்ஜ் அப்படின்னு சொல்ற இந்த தோற்றத்துல இருந்து நான் அப்ளைன் அருண் ஜோர்ஜா நான் மாறுறேன். Now most of you in this group, you have never got an opportunity to work with me directly. Just a few of you have, and those of you who have worked with me one-on-one for many weeks or many months, you know that I am hardcore. Okay. இதுல இருக்கிற இந்த குரூப்ல இருக்கிற நிறைய பேர் என்னோட 1-to-1 ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு முதல் கிடைச்ச ஆக்கள் இல்ல, அப்படியான விஷயம் ஒன்று நீங்க இது செய்த ஆக்கள் இல்ல. இதுல இருக்கிற சில பேர் என்னோட வேலை செய்திருக்கிறாங்க, நெருங்கி என்னோட வேலை செய்திருக்காங்க.
அந்த அடிப்படையில அவங்க சில வாரங்களா இல்ல சில மாதங்களா என்னோட வேலை செய்த ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொன்னா என்னோட வேலை செய்யறது இல்ல நான் ஒரு கடினமான வேலை செய்யற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி. I don't accept excuses. And the reason I don't accept any excuses from anyone is because if I start accepting excuses from anyone, then what I'm doing is I'm training myself to accept these excuses from me. நான் அவங்களுக்கு வேலை செய்த ஆட்களுக்கு தெரியும் நான் என்ன அப்படின்னு சொன்னா சாதாரணமா எந்த விதமான எக்ஸ்கியூஸையும் நான் அக்செப்ட் பண்ற ஆள் இல்லை. நான் எக்ஸ்கியூஸ அக்செப்ட் பண்றதே இல்லை. நான் மன்னிப்பு கேட்கறதையோ அப்படி இல்லைன்னு சொன்னா சாட்டு போக்குகள் சொல்றதையோ நான் ஏற்றுக்கொள்ற ஒரு நபர் இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நான் பர்சனலி உங்களோட சாட்டு போக்குகளை இல்லைன்னு சொன்னா உங்களோட சாட்டு போக்குகளை நான் ஏற்றுக்கொள்றேன், உங்களோட மன்னிப்புகளை நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொன்னா நான் பர்சனலி எக்ஸ்கியூசஸ்க்கு நான் ட்ரெயின் ஆகுறேன் அப்படின்னு சொல்றதுதான் அர்த்தம். சோ எனக்கு அப்படி ட்ரெயின் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் என்ன அப்படின்னு சொன்னா அந்த எந்த விதமான சாக்கு போக்குகளையும் நான் ஏற்றுக்கொள்றது இல்லை. And I don't want to give excuses. Okay, I want to reach a stage in my life where I give zero excuses to myself. நான் எந்த விதமான எக்ஸ்கியூஸையும் சொல்ற ஒரு நபர் இல்ல. நான் இன்றைக்கு இந்த லைஃப்ல இந்த இடத்துக்கு ரீச் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா உண்மையில நான் ஜீரோ எக்ஸ்கியூஸ். நான் எந்த விதமான எக்ஸ்கியூஸையும் எந்த விஷயங்களுக்காகவும் நான் சொல்றது இல்லை. And for that to happen, I have to stop accepting excuses from anybody else. So I don't accept any of your excuses. So there's nothing personal. And each one of you here in this group, you are here because you want to achieve that goal of learning and mastering and being a recruiting machine. So I really hope that your ego is not that fragile. All right. So இதுல இருக்கிற யாரும் எனக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதனால எந்த சாக்கு போக்குகளையும் சொல்லாதீங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இவ்விடத்துல இந்த குரூப்ல நீங்க செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிற நபர்கள் அப்படின்னு சொல்றது நீங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்களா ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அதனால உங்களுக்கு அந்த எளிதில பலவீனம் அடையக்கூடிய அந்த ஈகோ இருக்காது அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். Remaining in this group, by being in this group, you're actually giving me the permission to talk honestly upfront with you. Okay. நீங்க இந்த குரூப்ல நீங்க இன்னும் இருக்கிறீங்க இல்ல இன்னும் நீங்க மீதமா இருக்கிறீங்க தொடர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றது நீங்க எனக்கு இந்த உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய அந்த பெர்மிஷனை நீங்க கொடுத்திருக்கீங்க. There are three internal things that will prevent you from achieving your goal of 10 directs. நீங்க இங்க உங்களுக்குள்ள இருக்கிற 3 விஷயங்கள் தான் உங்களுக்கு இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு தடையா இருக்க போற காரணிகள். Okay, so your goal of achieving 10 directs within the next 30 days, there are 3 things that will prevent you from achieving it. 3 internal things. And we have to remove these 3 things immediately from your mind. இந்த எங்களோட இந்த 30 டேஸ்ல நாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனையா இருக்க போற இந்த 3 உங்களுக்குள்ள இருக்கிற இந்த 3 விஷயங்களை நாங்க ரிமூவ் பண்ண போறோம். நான் ரிமூவ் பண்ண போறேன் உங்களுக்கு இந்த சேலஞ்சை அச்சீவ் பண்றதுக்காக. So what are these 3 things? Fear, doubt, indecision. அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பயம், அதே மாதிரி எங்களோட சந்தேகங்கள், அதே மாதிரி எங்களுக்கு முடிவெடுக்க இயலாம இருக்கிற நிலைமை. இல்லடா இரு மனசோட நாங்க இருக்கிற 2 மனசோட இருக்கிற நிலைமைன்னு சொல்லலாம். Right? Your fear, your doubt, and your indecision. These are the 3 things that will prevent you from achieving any goal for that matter. எந்த ஒரு கோலையும் அச்சீவ் பண்ண விடாம உங்களுக்கு வச்சிருக்கிறது இந்த 3 விஷயங்கள் தான். முதலாவது பயம், 2வது உங்களோட சந்தேகங்கள், அதே மாதிரி 3வது உங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு இயலாம இருக்கிற அந்த தன்மை, தெளிவில்லாம இருக்கிறது.
Indecision is this confusion in your mind. Okay, should I do this or not do it? இன்டிசிஷன் அப்படின்னு சொல்றது உங்களோட மனசுக்குள்ள இருக்கிற ஒரு குழப்ப நிலை. இதை நான் செய்யறதா வேணாமா அப்படின்னு சொல்ற ஒரு குழப்ப நிலை தான் இந்த இன்டிசிஷன் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். Arun says, make a list. Should I make the list? You know, I am already so many years in the business. Why should I make a list? I already know why the list has to be made. No big deal. You know, I'm here. இப்ப அருண் இது லிஸ்ட் ஒன்று மேக் பண்ண சொல்லி சொல்றாரு. இந்த லிஸ்ட் நான் மேக் பண்ணணுமா? நான் ஆல்ரெடி இவ்வளவு காலமா நான் இந்த பிசினஸ்ல இருக்கேன், எனக்கு தெரியும் ஏன் இந்த லிஸ்ட் மேக் பண்றது, ஏன் இந்த லிஸ்ட் எழுத சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த லிஸ்ட் எழுதுறதெல்லாம் பெரிய விஷயம் ஒண்ணு இல்ல. In this group only to learn the strategies. I can make 10 directs happen anytime I want. You know, let me maybe try, but I'm not going to give 100%, you know, or should I give? This is indecision. நான் இங்க இருக்கிறது சில ஸ்ட்ராட்டஜிக்ஸ நான் படிச்சு கொள்றதுக்காக, எனக்கு எப்ப வேணும்னாலும் இந்த 10 டிரெக்ட் செய்யலாம், அதுல ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, சரிதானே? அப்படியான அந்த விஷயங்கள். All right, and indecision, not being able to make up our mind and lock on to a decision, it's a huge problem. இந்த இன்டிசிஷன் அப்படின்னு சொல்றது எங்களோட மைண்ட ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப இறுக்கமா பற்றி பிடிக்கிறதுக்கு இயலாம செய்யும். Indecision takes up so much of mental energy and focus from you. இந்த இன்டிசிஷன் அப்படின்னு சொல்ற இந்த தெளிவில்லாத குழப்ப நிலை அப்படின்னு சொல்றது உங்களோட மனசுல இருக்கிற உங்களோட மன ரீதியான நிறைய தைரியத்தையும் அதே மாதிரி உங்களோட போக்கஸையும் வெளியில எடுத்துட்டு போகும், தேவையில்லாத அநியாயப்படுத்தும். So make a decision and stick to it. I'll be telling you to do various things throughout these 30 days. Just decide to do it and do it. Don't sit on the fence. Every successful person, if there is one quality that they all have in common, it is this ability to, you know, make decisions. அப்ப நீங்க டிசிஷன் எடுங்க. இத நாங்க டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை செய்யுங்க. அந்த டிசிஷன்ல நீங்க தொடர்ந்து உறுதியோட இருங்க. இந்த விஷயங்கள்ல எந்த ஒரு லைஃப்ல சக்சஸ் ஆன எந்த ஒரு பர்சனை எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் மிகச்சிறப்பான ஒரு முடிவெடுக்கிற டிசிஷன் எடுக்கிற ஒரு திறமை உள்ள நபரா தான் அவங்க இருக்காங்க. All right, so just make the decision to do you know, whatever I tell you to do, and make the decision right now. Don't wait till I tell you what to do to evaluate it and make the decision. All right, சோ நாங்க டிசிஷன் எடுப்போம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்றத நாங்க செய்யறதுக்கு, அந்த டிசிஷனை இவாலுவேட் பண்றதுக்கோ இல்ல அதை அனலைஸ் பண்ணி பாக்குறதை விட அதை செய்யறது அப்படின்னு சொல்லி நாம முடிவெடுப்போம் நான் சொல்ற விஷயங்களை. This indecision, this wavering between things takes up so much of your mental space. Okay, நீங்க இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்க தடுமாறி கொண்டு அங்கேயும் இங்கேயும் தள்ளாடி கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களோட மென்டல் உங்களோட மன ரீதியான விஷயத்தை உங்களை குழப்பமடைய செய்யும், அது உங்களோட சக்தியை இழக்க செய்யும். So right now make the decision that whatever Arun is going to tell me to do in the next 30 days, I'm just going to suspend my disbelief or my doubt or everything and just going to do it. அடுத்த இந்த வரப்போற 30 நாட்கள்ல அருண் என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லுதோ அந்த விஷயங்களை நான் கட்டாயமா செய்யறது. எனக்கு இருக்கிற பழைய தேவையில்லாத அந்த நம்பிக்கைகள் எல்லாத்தையும் நான் தூக்கி அங்கால வச்சுட்டு இடைநிறுத்திட்டு இந்த விஷயங்களை நான் அவர் சொல்றது மாதிரியே நான் இதை செய்யறது அப்படின்னு சொல்ற ஒரு முடிவொன்றை எடுத்துக்கொள்வோம் இடத்திலேயே. Okay, and once you decide to do something, then just go for it 100%. There should be nothing that you should, you know, that should scale you back from that 100%. You should not even go to the 99% area of your decision. Okay.
இந்த டிசிஷனை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த 100% அந்த டிசிஷன் உங்களுக்கு இருக்கணும். எந்த ஒரு விஷயங்களும் அந்த 100%ல இருந்து உங்களை பின்னால கொண்டு போக முடியாது. ஈவன் அந்த 99% அப்படின்னு சொல்ற இடத்துக்கு கூட நீங்க போகக்கூடாது. Okay, so that's the first thing. Remove all indecision from your head. Commit, give the 100% for the next 30 days. Make the decision right now that yes, whatever it is, I'm going to do. Okay. சோ நீங்க அடுத்த 30 நாட்களுக்கு உங்களோட மனசுல இருக்கிற இன்டிசிஷன் இல்ல தெளிவில்லாத தன்மைகள் எல்லாத்தையும் வெளியில வச்சுட்டு இந்த 30 நாள் 100% நீங்க கொடுக்கணும். அதுக்கான ஒரு முடிவுண்ட நீங்க இவ்விடத்துல எடுத்துக்கொள்ளுங்க. 100% கொடுக்கறதுக்கு. Now the next thing is doubt. Okay, so fear, doubt, indecision. Remember, so doubt might come up, and that's very common. You will have doubt whether it is possible, whether I can do it. You know, is it possible for me? Whether the அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாம டவுட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாங்க ஃபியர், டவுட், எங்களோட பயம், அதே மாதிரி சந்தேகம், அடுத்தது இன்டிசிஷன் அப்படின்னு சொல்ற தெளிவற்ற நிலைமை எப்படி பார்த்துட்டு இருக்கோம். அதுல அடுத்ததா நாங்க பார்க்க போறது சந்தேகம் அப்படின்னு சொல்றது. சந்தேகம் அப்படின்னு சொல்றது வரலாம், அது எல்லாருக்கும் வரும், அது பிரச்சனை இல்லை. strategies will work, not work. Those kinds of doubts will happen, and that's perfectly okay. இது என்னால செய்யறதுக்கு முடியுமா, இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க் பண்ணுமா, இத என்னால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்ற அப்படியான டவுட்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. All right, what I don't want you to have is doubt about the company or the industry. ஆனா இப்ப நான் சொல்ல போற இந்த டவுட்ஸ் உங்களுக்கு இருக்க கூடாது. என்ன அப்படின்னு சொன்னா கம்பெனியை பற்றின சந்தேகங்கள், அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி பற்றின சந்தேகங்கள். Now if you have those doubts, this training might not be very helpful for you, and that இந்த விஷயம் யாருக்காவது இந்த விஷயங்கள்ல யாருக்காவது சந்தேகம் இருக்குமா இருந்தா இந்த ட்ரைனிங் அவங்களுக்கு ஒரு சௌகரியமான ட்ரைனிங்கா இருக்காது. That is why I was very careful in the selection process to make sure that you are at least 6 months or 1 year in the business and you have achieved some level of success. அதனாலதான் நான் இந்த குரூப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ல நான் செலெக்ஷன் செய்யற அந்த செயற்பாடுகள்ல நான் அவ்வளவு கவனமா இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதுதான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஒரு 6 மாதம் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த வியாபாரத்துல இருந்து இந்த நிறுவனத்துல இருந்து நீங்க ஏதாவது ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க செய்திருப்பீங்க. If you have been in the business for that long and achieved some level of success, you have overcome this doubt about the company and the industry. நீங்க அந்த விஷயத்துல இந்த குறிப்பிட்ட காலத்துல ஏதாவது ஒரு விஷயங்கள்ல நீங்க வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு கம்பெனி சம்பந்தமான இண்டஸ்ட்ரி சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்காது. Okay, those are basic doubts. I'm not saying having those doubts are wrong. That's not what I'm saying. But you need to overcome those doubts. அந்த டவுட்ஸ் எல்லாம் பேசிக் டவுட்ஸ். உண்மையில அந்த டவுட்ஸ் எல்லாம் இருக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பட் அந்த டவுட்ல இருந்து ஓவர்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது நான் சொல்றேன். And this training is only for people who have overcome the doubt of the company and the industry. இந்த ட்ரைனிங் அப்படின்னு சொல்றது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி நான் சொன்ன அந்த 2 கம்பெனி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்ற 2 டவுட்டையும் ஆல்ரெடி வெளியிலேயே ஓவர்கம் பண்ணி வந்த ஆட்களுக்காக தான் இந்த ட்ரைனிங் நடக்குது. Okay, so if I'm sure there is nobody in this group who have that kind of doubts. All right, நான் நினைக்கிறேன் இந்த ட்ரைனிங்ல அந்த மாதிரியான டவுட்டோட யாருமே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். But if you have, make sure that you clear it. Okay, நான் இருந்தாலும் அத மேக் ஷூர் பண்ணி கொள்றேன், கிளியர் பண்ணி கொள்றேன். Now if doubt comes up in anything else, it is okay. And by the end of 30 days, all that doubt will be gone. All right.
அதை தவிர வேற ஏதாவது டவுட் உங்களுக்கு வந்தது அப்படின்னு சொன்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது இந்த வரப்போற 30 நாட்கள்ல அந்த டவுட்ஸ் எல்லாமே, அந்த சந்தேகங்கள் எல்லாமே உங்களுக்கு இல்லாம போயிடும். If you keep doing the activities that I'm asking you to do every day, all the self-doubt will vanish. Your knowledge and your competency will remove the doubt. நான் என்ன விஷயங்கள் இங்க உங்களுக்கு செய்ய சொல்றனோ அந்த விஷயங்களை நீங்க சரியா செய்தீங்க அப்படின்னு சொன்னா, அதை நீங்க தொடர்ந்து செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இல்லாம போயிடும். அந்த நம்பிக்கை தன்மையோட நீங்க அதை செய்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு இல்லாம போயிடும். Right? Okay, now comes the ugly thing called fear. See, அடுத்ததான் நாங்க பார்க்க போறது எங்களோட இந்த ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃபியர், பயம் அப்படின்னு சொல்ற விஷயத்தை பார்ப்போம். The fear that most people have that prevents them from becoming a recruiting machine is this fear of what will others think of me. இந்த ஃபியர் அப்படின்னு சொல்றது நிறைய பேருக்கு இருக்கு. அந்த ஃபியர் தான் அவங்களோட நிறைய பேரை இந்த ஆட்களை எடுக்கிறதுக்கான ஒரு மெஷினா நான் மாறுறதை தடுக்கிறது அப்படின்னு சொல்றது. அதுவும் ஆட்கள் என்ன பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஃபியரா இருக்கு. What if they don't like network marketing, or what if they think it's a scam? Now, will I look like a stupid moron? You know, nobody wants to look like stupid moron. So that is that fear of what, you know, what if I make a mistake? What will they think about me when I talk about this business? அவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அவங்களுக்கு விருப்பம் இல்ல, அவங்க இத ஒரு ஏமாற்று திட்டம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்க இத பத்தி கதைச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன ஒரு முட்டாளா, ஒரு ஸ்டூபிட்டா அவங்க பார்ப்பாங்க. அது அது எனக்கு அவங்க அப்படி பாக்குறது எனக்கு பிடிக்கல, அப்படியான இந்த எண்ணங்கள். Okay, because of how they think about the business. You know, maybe they don't have a good opinion about the business. So what will they think about me? You know, will they think I am kind of a stupid person, useless person? அது என்ன மாதிரி அவங்க யோசிப்பாங்க? அவங்களுக்கு இந்த வியாபாரம் சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஒண்ணு இல்ல, அதனால அவங்க இத பிழையா யோசிப்பாங்க. அந்த வியாபாரத்தை கதைக்க போற என்ன பத்தி அவங்க ஒரு முட்டாள்தனமான ஒரு நபரா அவங்க யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்க யோசிக்கிறோம். This is the biggest problem with a lot of us, and this alone prevents us from becoming a successful recruiting machine. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா, மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. நீங்க ஒரு ஆட்களை எடுக்கிறதுக்கான, ஆட்களை சேர்க்கறதுக்கான ஒரு மெஷினா நீங்க உருவாகிறதுல உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விஷயம் தான். Okay, now are you ready to change that in you? நீங்க ரெடியா இருக்கீங்களா அந்த விஷயத்தை சேஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்குள்ள? This video is mainly to recondition and rewire that fear. இந்த வீடியோ மெயினாவே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஃபியர் அப்படின்னு சொல்ற விஷயத்துல இருந்து நீங்க ரீகனெக்ட் பண்றதுக்கும், உங்களோட மீள ஒரு இணைப்பை நாங்க புதுசா தொடர்றதுக்கும், ஒரு ரீவயரிங் ஒன்று செய்யறதுக்குமான ஒரு வீடியோ தான் இது. The fear of what other people will think about. Okay, and like I said, this one fear has been the biggest success killer for mankind. எங்களோட இந்த ஒரு ஃபியர், அதாவது ஆட்கள் எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்ற யோசிக்கிற அந்த ஒரு ஃபியர் தான் எங்களை இந்த இதுல இருந்து சாகடிக்கிற ஒரு பெரிய விஷயமா இருக்கும். And not only our business, basically in everything that we do, this fear of what will other people think about me. Okay. நார்மலா இருக்கிற விஷயங்கள்ல நாங்க மற்றாக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்றத பற்றி நாங்க யோசிக்கிறது இல்ல. Now, if you take any area in life, movies, sports, arts, any,
நீங்க எந்த ஒரு இடத்தை நீங்க யோசிச்சாலும், எந்த ஒரு ஏரியாவை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னாலும், அது மூவியா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஆர்ட்டா இருக்கட்டும், கலையா இருக்கட்டும், எதை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலும், okay, most of us know people who are much more talented than those people in movies, say for example in Hollywood or Bollywood. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிற இந்த நபர்கள் சாதாரணமா எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நபர்களுடைய ரொம்ப திறமைசாலிகளா இருக்காங்க. அவங்க ஒரு மூவி இண்டஸ்ட்ரி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது ஹாலிவுட்டா இருக்கட்டும், பாலிவுட்டா இருக்கட்டும், சரிதானே, திரையுலகத்துல இருக்கிற ஆக்கள் சும்மா எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களை விட ரொம்ப டேலண்டபிளான ஆக்களா தான் இருக்காங்க. We know people who are in local theaters or whatever who are much more talented than them. உங்களோட இந்த நபர்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஊர்கள்ல நடக்கிற நாடகங்கள்ல நடிக்கிற ஆக்களை விட ரொம்ப டேலண்டபிளான ஆக்களா தான் அவங்க இருக்காங்க. Okay, we know kids who are much more talented than some of the players in national teams when they were kids. உங்களுக்கு தெரியும் இது கிட்ஸ் டேலண்டடா இருக்காங்க. அதே மாதிரி இந்த நேஷனல் டீம்ல இருக்கிற ஆக்கள் கிட்ஸா இருந்த போது இவங்களை விட அவங்க டேலண்டடா இருந்தது நீங்க பார்த்திருப்பீங்க. So the reason why the top ones reached the top is not because mainly of talent. It's because they were bold enough to go for it. அந்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த டேலண்ட் அது அப்படின்னு சொல்றது அவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு போறதுக்கு காரணமா இருக்கிறது. அதையும் விட முக்கியமா இருக்கிறது அவங்க ரொம்ப தைரியமா இருந்திருக்காங்க அந்த இடத்துக்கு அவங்க போய் சேர்றதுக்கு. In spite of the other people making fun of them or people telling them that they will never be able to reach that goal or whatever it is, okay, they had this boldness. The right word is boldness. They were bold enough to move forward in spite of all those problems. அவங்களுக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, இது நீங்க அந்த இடத்துக்கு போக மாட்டீங்க, உங்களுக்கு அதுக்கான டேலண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் அவங்க இல்ல அந்த இடத்துக்கு நான் போய் சேருவேன் அப்படின்னு சொல்ற தைரியத்தோட அவங்க போயிருக்காங்க. அந்த தைரியம் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. So now some of you might be thinking that yeah, but their parents were successful in movies or that's why they became they came into the industry or things like that. Well, சில நேரங்கள்ல சில பேர் யோசிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, அவங்களோட பேரண்ட்ஸும் இந்த மூவி இண்டஸ்ட்ரியில இருந்தாங்க, சோ அதனால அவங்கள கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு வசதியா இருந்தது அப்படின்னு சொல்லி கூட சில பேர் யோசிக்கிறாங்க. That might be true for a very small percentage of people, but for most of the people that is not true. And even for those small group of people who got access because of their parents or connections or whatever, அந்த மேபி அது உண்மையா இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட சில பகுதியினருக்கு மட்டும் அப்படியான ஒரு விஷயம் ஒண்ணு கிடைச்சிருக்கலாம். ஆனா மற்ற நிறைய பெர்சன்டேஜ் ஆன ஆட்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தைரியத்தாலதான் அவங்க முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நபர்களுக்கு கூட ஆல்ரெடி இருந்த அந்த நபர்களுக்கு கூட அவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள, அந்த பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயோ இல்ல வேற இண்டஸ்ட்ரிக்குள்ளேயோ வாரத்துக்கான அந்த ஆக்சஸ், அதுக்கான ஒரு வழி மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கே தவிர பாதை மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. The only thing that they got was access. And most people who did not have this quality of boldness, they could not stay there because they were surrounded by other successful people who genuinely became successful. And அவங்க அப்படி அந்த பாதையை யூஸ் பண்ணி அவங்க வந்திருந்தா கூட அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அந்த தைரியம் போதாத ஆட்கள் தொடர்ந்து அந்த இடத்துல அவங்களால இருக்க முடியாது. என்ன காரணம்னா அவங்கள சுத்தி இருக்கிற ஆட்கள் தைரியசாலிகள், அவங்கள சுத்தி இருக்கிற ஆட்கள் ஜெனுவனா நேர்மையா அந்த இடத்துக்கு வந்த ஆட்கள். சோ அவங்களோட சேர்ந்து இவங்களால இருக்க முடியாது. These people did not match up to that level in terms of their abilities and their boldness. They were crushed and they were not there after some time. So அவங்க
அவங்களுக்கு இருக்கிற அந்த ஜெனுவன் பீப்புளோட இவங்களால இவங்களுக்கு இருக்கிற அந்த இயலுமையோட அவங்க மேட்ச் பண்ண முடியாது, அவங்கள சேர்த்துக் கொள்றதுக்கு அவங்களோட அளவுக்கு அவங்களுக்கு வர முடியாது, அந்த அளவுக்கு தைரியம் இவங்களுக்கு இருக்காது. அதனால கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவங்க இல்லாம போயிடுவாங்க. Okay, don't be crushed with your fear and insecurity. நீங்க உங்களோட இந்த ஃபியரும் அதே மாதிரி நீங்க உங்களோட அந்த பாதுகாப்பு இல்லாத நிலைமை அப்படின்னு சொல்ற விஷயத்தையும் நீங்க வச்சுக்கொள்ளாதீங்க. Our final goal in these 30 days is for you to be able to walk up to any person under any circumstance. எங்களோட இந்த கோல், இந்த 30 நாள்ல எங்களோட இந்த கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எந்த ஒரு நபரையும் எந்த சூழ்நிலையிலையும் அவரை உழுக்க எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயம் தான். Anywhere in the world, no matter who they are, knowing, not hoping, knowing deep inside that you can charm them and leave that impression with them, which makes them feel that you are special. அது யாரா இருந்தாலும், எந்த நாட்டுல இருக்கிற ஆளா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த ஒரு நபரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவருக்கு நீங்க கதைக்கும் போது அவரை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணி, அவரை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்பெஷலான பர்சன் அப்படின்னு சொல்றத அவர் ஃபீல் பண்றதுக்கு உங்களால வைக்க முடியும். That is what we want to achieve in the next 30 days. அந்த விஷயம் தான் நாங்க இந்த அடுத்து வரப்போற இந்த 30 நாள்ல நாங்க செய்து முடிக்க வேண்டிய விஷயம். Make you into that person. உங்களை அந்த ஸ்பெஷலான ஒரு பர்சனா உருவாக்குறது தான் இங்க இருக்கிற வேலை. அதுதான் நாங்க செய்யணும். Not hoping, but reaching a state in mind where you know that you can walk up to anyone in the world anytime you want to and achieve that outcome. எந்த ஒரு நபரையும் எந்த ஒரு நேரத்திலையும் உங்களால அந்த எழுப்ப முடியும், உங்களால சேர முடியும் அப்படின்னு சொல்ற அந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்த நீங்க நம்புறது மட்டும் இல்ல, அந்த இடத்தை நீங்க அடையிறது சரிதானே, அந்த இடத்தை நீங்க ரீச் பண்றது அப்படின்னு சொல்றதுதான் இதோட நோக்கம். You know, knowing that you can take that conversation to any direction you want to. It doesn't matter whether, you know, it is the CEO of a company or, you know, a multi-millionaire or even a homeless person on the street. நீங்க அது யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு கம்பெனியோட ஒரு உயர் அதிகாரியோ சிஇஓ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு லட்சாதிபதியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதே டைம்ல ஒரு ரோட்ல இருக்கிற வீடு இல்லாம இருக்கிற ஒரு பிச்சைக்காரனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த எந்த ஒரு நபரோட நீங்க கதைக்குள்ளேயும் அந்த நபரோட கதைக்கும் போது உங்களுக்கு தேவையான பக்கத்துக்கு அந்த உரையாடலை உங்களுக்கு திருப்பி கொண்டு போகக்கூடிய அந்த இயலுமையை உருவாக்குறது, அதுதான் இங்க இருக்கிற நாங்க செய்ய போறது. Okay, doesn't matter if the other person is trying to be negative or make fun of you. You can diffuse the situation playfully and redirect it to whatever direction you want it to go. அந்த பர்சன், நீங்க கதைக்கிற பர்சன் எந்த அளவு நெகட்டிவான நபரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்ல அவர் உங்களை வச்சு பகுடி கேலி பண்ற ஒரு நபரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து என்ன மாதிரி உங்களுக்கு தேவையான பக்கத்துக்கு அந்த உரையாடலை உங்களுக்கு நகர்த்தி கொண்டு போறது, உங்களுக்கு தேவையான அந்த பக்கத்துக்கு எப்படி திருப்புறது அப்படின்னு சொல்ற விஷயங்கள். Being able to break the ice with anyone without fear and being able to steer the conversation to any direction you want. உங்களுக்கு தேவையான அந்த பக்கத்துக்கு, உங்களுக்கு தேவையான அந்த இடத்துக்கு உங்களோட நீங்க வழிநடத்தி கொண்டு போறதுக்கு, உங்களோட உரையாடலையும் அந்த நபர்களையும் வழிநடத்தி கொண்டு போறதுக்கான அந்த விஷயத்தை எந்த விதமான ஃபியரும் இல்லாம நீங்க யார வேணும்னாலும் ஐஸ் பிரேக் பண்ணி அவங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு இயலுமை ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். That is the end goal in the next 30 days.
இதுதான் எங்களோட அடுத்த 30 நாட்களோட எங்களோட கோலா இருக்கு, இலக்கா இருக்கு. Not just sign up somehow 10 people and win the challenge. Okay, yes, you will sign up 10 people. இது வெறுமனவே இந்த 10 பேரை சைன் அப் பண்றது மட்டும் இதோட கோல் இல்ல. சரிதானே? நீங்க சைன் அப் பண்ணிக்கொள்ளலாம் 10 பேரை, அது இல்ல. Or maybe much more than that if you follow what the teachings are in this group. Okay, some of you, when you unleash that magic inside of you, you will sign up even 20 or 30 people. நீங்க இந்த விஷயத்தை இங்க இந்த குரூப்புக்குள்ள நீங்க கற்பிக்கப்படுற இந்த விஷயங்களை நீங்க சரியா இதை பிரயோகிச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த 10 கூட இல்ல, 10 விட நீங்க ரொம்ப மேலதிகமா, அதுவும் உங்களுக்கு உள்ளுக்கும் இருக்கிற உங்களோட அந்த மேஜிக்க, உங்களோட அந்த அற்புதமான சக்தியை நீங்க கட்டவிழ்த்து விடும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 20-30 ட்ரெக் கூட நீங்க உங்களால பண்ணி கொள்றதுக்கு முடியும். In these 30 days, see, that magic that you have inside is being held captive under this fear. The fear of, what will happen if I make a mistake? Then I will look stupid. No one will like me. No one likes network marketing. If my family and friends come to know about this, they will make fun of me. நீங்க உங்களுக்கு இருக்கிற தேவையில்லாத இந்த ஃபியர், தேவையில்லாத இந்த பயம் அப்படின்னு சொல்ற இந்த விஷயங்களை நீங்க 100% உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்களை, தேவையில்லாத விஷயங்களை சிறைப்பிடிச்சு வைக்கிறதன் மூலமா, உதாரணத்துக்கு என்ன ஒருத்தருக்கும் பிடிக்காது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒருத்தருக்கும் பிடிக்காது, நான் கதைக்கிறது ஒருத்தருக்கும் பிடிக்காது, இப்படியான இந்த தேவையில்லாத விஷயங்களை நீங்க சிறைப்பிடிச்சு வைக்கிறதன் மூலமா the magic that you have inside is basically held captive inside this fear. இந்த மேஜிக் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு இந்த உங்களோட ஃபியருக்குள்ளால இந்த மேஜிக்க நீங்க இந்த ஃபியரை நீங்க சிறைப்பிடிக்கிறதன் மூலமா உங்களுக்கு அந்த மேஜிக்க ஏற்படுத்திக் கொள்றதுக்கு இயலுமா இருக்கும். Okay, most of you keep thinking about your past failures. நிறைய பேர் இதுல இருக்கிற பெரும்பாலான ஆட்கள் உங்களோட கடந்த காலத்துல நடந்த உங்களுக்கு பிழையான விஷயங்களை பற்றி நீங்க ஜோதிச்சு கொள்றீங்க. And because of that, you show a posture of fear, of desperation and uncertainty. அதனாலதான் உங்களுக்கு இந்த பயம், உங்களோட பழைய தோல்விகளை நினைக்கிறதுனால உங்களுக்கு பயம், விரக்தி, அதே மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தன்மை அப்படின்னு சொல்றது உங்களோட மனசுல தோணுது. That lack of confidence you have, your prospects can actually feel it. You can tell all the right words you want, but you cannot hide that energy that you give out when you have that desperation and that fear. நீங்க இந்த விஷயங்களை நீங்க செய்துட்டு போகும்போது உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை, இந்த அளவு அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியம். நீங்க என்ன சரியான அந்த வேர்டுகளை நீங்க ஆக்களோட கதைக்கிறதுக்கு ஜூஸ் பண்ணினாலும் கூட உங்களுக்கு இருக்கிற அந்த விரக்தி, அதே மாதிரி உங்களோட அந்த பேஷன், அந்த இது அப்படின்னு சொல்றது வெளியில வரல அப்படின்னு சொன்னா that you have when you focus on and think in your mind all those past failures. அது உங்களுக்கு உங்களோட பழைய அந்த தோல்விதான் என்னது அப்படின்னு சொன்னா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியில வரவிடாம வச்சிருக்கு. Okay, so when you keep focusing on the past failures, it just gives out this energy of somebody who is so desperate to get that sign up. Somehow you want to convince and get that sign up. That energy will flow through your words, through your actions, through your posture and all those things. இந்த பயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க
100% இந்த சைன் அப்ப நான் எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த முனைப்போட நீங்க வேலை செய்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த எனர்ஜி, அந்த பேஷன், அந்த எல்லாமே எல்லாமே அது உங்களுக்கு வெளியில வரும். அது உங்களை இது செய்யும், அது உங்களுக்கு அது எல்லாத்தையும் தரும். So don't focus on your past failures. Whatever has happened has happened. All right. Now many of you are thinking that, oh, அதனால நீங்க உங்களோட பாஸ்ட் விஷயங்கள் எதையுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எது நடந்ததோ அது நடந்துருச்சு, இனி அது ஒண்ணும் இல்லை. அதனால நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. If I become a top earner, then I can also be like that. I can also have that posture and talk like, how you are talking and all that stuff. But, let me tell you something. You don't get that posture and the confidence after you become a top earner. It's the other way around. You work on becoming that person and you will become a top earner. நீங்க சில பேர் யோசிக்கலாம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஒரு டாப் ஏர்னர் ஆனேன் அப்படின்னு சொன்னா இந்த எனர்ஜி, இந்த பேஷன், இந்த இது போஸ்டர் எல்லாம் எனக்கு வரும், அந்த நிலைமை எல்லாம் எனக்கு வரும், அப்ப நான் கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா அது உண்மைதான், அதுக்கு பிறகு உங்களுக்கு வரும், சரிதானே? ஆனா இருக்கிற மறுபக்கம், இது மறுதலையா நம்ம ஜோதிச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த போஸ்டர், இந்த எனர்ஜி, அந்த பேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்தது அப்படின்னா தான் நீங்க டாப் ஏர்னரா ஆக முடியும். Okay, so along with your activities and results, we will together work on making you that person. All right, that someone who, in their mind know that, I can walk up to anyone, anywhere in the world, doesn't matter who that person is, and achieve that result. நான் இந்த உலகத்துல யாரா இருந்தாலும், அது எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும், அவரை என்னால அப்ரோச் பண்ண முடியும், என்னால அவரோட சரியான முறையில அந்த தொடர்பாடலை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ற அந்த எண்ணம் எனக்கு முதலாவது வரணும். Okay, now let me share with you a mental framework that I have been using for a long time to get results. நான் உங்களுக்கு ஒரு மென்டல், எங்களோட மனநிலைய சரியான மாதிரி வச்சிருக்கிறதுக்கான ஒரு ஃப்ரேம்வொர்க் ஒன்று நான் உங்களோட ஷேர் பண்றேன். நான் ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்காக ரொம்ப காலமா பாவிச்சுட்டு இருக்கிற அந்த மெத்தட். And I've shared this framework with many of you in the past. Okay, this is mindset, activities, results. இது என்ன அப்படின்னு சொன்னா, மைண்ட் செட், ஆக்டிவிட்டி, அடுத்தது ரிசல்ட். This is the framework that I use: mindset, activities, and results. All right, don't worry about taking notes. Like I told you, you can re-watch this any number of times and take notes, but right now just give me your undivided attention. All right, நீங்க இந்த நோட்ஸ் எடுக்கிறத பற்றி எதுவும் யோசிக்க தேவையில்ல. உங்களுக்கு திரும்ப திரும்ப நீங்க பாக்குறது மூலமா நீங்க திரும்ப நோட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு தேவை இப்பயுமே என்ன அப்படின்னு சொன்னா, உங்களோட சிதறாத கவனம், எந்த இடத்தையும் பார்க்காம முழுமையா இங்க கவனிங்க. And now I have actually found a better word for this framework, and that is belief, activities, results. Okay. நான் உண்மையில இதுக்கான பெட்டர் வேர்ட் ஒன்று நான் தேடிட்டு இருந்தேன். அது பிலீவ், ஆக்டிவிட்டி, ரிசல்ட். And in short, BAR, BAR. Okay. அத நாங்க சோட்டா பார் அப்படின்னு சொல்லலாம். BAR, பார். So what does this framework mean? This framework of belief, activities or actions and results. What? என்ன இந்த விஷயம் என்னத்தை உங்களுக்கு சொல்லுது, இந்த பிலீவ், ஆக்டிவிட்டி, ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்றது? What does it mean? Let's look at results. If you don't like the results you're getting, then immediately that can be tracked back to the activities, right? So belief, activity, results. If you don't like the results you are getting, almost immediately that can be tracked back to the activities.
நீங்க உங்களோட ரிசல்ட்ஸை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்காது, அதாவது உங்களுக்கு நீங்க யோசிக்கிற ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னா இமீடியட்டா நீங்க உடனடியா நீங்க பார்க்க வேண்டிய இடம் என்னன்னா நீங்க செய்யற ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்றத நீங்க பார்க்கணும். அதை நீங்க தேடணும், என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. The quantity of the activities, the number of activities, the quality of activities, or whatever. அந்த ஆக்டிவிட்டிஸ்ல எந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் எந்த எண்ணிக்கையில உங்களோட அந்த செயற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு, அதே மாதிரி எந்த அளவுக்கு அது வினைத்திறனோட குவாலிட்டியோட அது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றத நாங்க பார்க்கணும். And if the activities have a problem, either with the quantity or quality, it is always the result of your belief. இந்த ஆக்டிவிட்டி பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது அதோட எண்ணிக்கையா இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னா அதோட வினைத்திறனா இருக்கட்டும், அதோட குவாலிட்டியா இருக்கட்டும், இது அந்த விஷயத்துக்கு பிரச்சனையா இருக்கலாம் உங்களோட ரிசல்ட்ஸ்க்கு. It's always a belief that either propels you or prevents your actions. And the activities that actually prevent you from doing things, it comes from these beliefs that you have towards those kind of activities. இந்த நாங்க எப்பயுமே நம்புறோம் என்ன அப்படின்னு சொன்னா எங்களோட ஆக்டிவிட்டி தான் எங்களோட இந்த விஷயங்களை தீர்மானிக்குது, அதே மாதிரி இதுதான் அந்த விஷயங்களை தடுக்குது அப்படின்னு சொல்றத நாம நம்பிட்டு இருக்கோம். Right? Now we know that activities decide results. Okay? Most people understand and work on that part. Okay? Most people understand that, okay, my activities decide my results. So when they're not happy with the results they get, yes, they do work on the activities. They think, okay, I need to increase my basic activities, I need to increase this, I need to improve my skill, whatever. Okay? நாங்க நிறைய பேர் யோசிக்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னா எங்களோட ரிசல்ட்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருந்தா என்னோட ஆக்டிவிட்டிஸ்ல தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா எங்களோட ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம இன்வால்வ் ஆகும், பேசிக் ஆக்டிவிட்டிஸை நாம கூட்டுறோம், அதோட நம்பரை கூட்டுறோம், அதுதான் நம்ம பண்றோம். But one part most people never understand is the belief part. Okay, how important the belief is when it comes to affecting these other two areas. ஆனா இதுல இருக்கிற முக்கியமான பாட்டா இருக்கிற இந்த பிலீவ பற்றி நாங்க நிறைய பேர் கவனிக்கிறது இல்ல. இந்த பிலீவ் அப்படின்னு சொல்ற விஷயம் தான் இந்த மற்ற ரெண்டு பாட்டையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். And even those people who understand this don't really work on it. Maybe they understand it at the back of their mind, but they don't really work on that belief because it directly affects their ego. சில பேர் அந்த பிலீவ் அதுக்கு காரணமா இருக்குது அப்படின்னு சொல்றத தெரிஞ்சு கொண்டாலும் அதை விளங்கி கொண்டாலும் கூட நேரடியா அவங்க அந்த பிலீவ் சம்பந்தமான விஷயங்கள்ல அவங்க தங்களோட வேலைகளை செய்யறது இல்ல. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்றது எங்களோட நேரடியா எங்களோட ஈகோவோட ஒரு தொடர்பட்ட விஷயமா இருக்கு. Okay, see, belief is very personal. It's close to you. It's like your ego. And to admit that this belief is wrong and to work on it is not good. Your ego doesn't take it good. அது என்ன அப்படின்னு சொன்னா இந்த பிலீவ் அப்படின்னு சொல்றது என்னோட ரொம்ப பர்சனலான என்னோட தனிப்பட்ட ஒரு விஷயம். இந்த தனிப்பட்ட விஷயத்துல ஏதாவது பிழை சொல்றது அப்படின்னு சொல்றது இல்ல அது சரியில்லை அப்படின்னு சொல்றது என்னோட ஈகோவோட நான் டைரக்டா சொல்றது மாதிரி இருக்கு. அது எனக்கு பிரச்சனையா இருக்கு. And it is difficult to work by yourself on your belief. Even for those people who agree that, okay, I have this limiting belief, I agree, it doesn't help me. It is difficult to work on yourself, on your belief. So you need mentors who are very strict. And these mentors will help you to change those limiting beliefs. உங்களுக்கு இந்த சில
சில பேர் இருக்காங்க எனக்கு இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது தெரிஞ்சு கொண்டும் கூட அது சம்பந்தமான வேலைகளை அவங்களுக்கு செய்யறதுக்கு இயலாம இருக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த அந்த என்ன சொல்றது தனக்கு இந்த விஷயங்களை விட்டுட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு முடியறது இல்லை. அது சம்பந்தமான அந்த வேலைகளை அவங்களுக்கு செய்யறதுக்கு முடியாம இருக்குது. காரணம் என்னன்னா அவங்களுக்கு சரியான ஸ்ட்ரிக்டான ஒரு மென்டர் ஒரு ஆள் தேவை அதை செய்து கொள்றது அப்படின்னு சொன்னா. ஸ்ட்ரிக்டான ஒரு மென்டர் ஒரு ஆளுட ஒரு வழிகாட்டி ஒரு ஆளுட வழிகாட்டல்ல தான் அதை அவங்களால செய்ய முடியும். So I'm happy that you are part of this special group that we have here, okay, where we have this opportunity to work for the next 30 days to help you change your beliefs and some. அப்ப அதுதான் இன்றைக்கு நீங்க இந்த குரூப்ல ஒரு பார்ட்னரா இருக்கிறது அப்படின்னு சொல்றது நான் உண்மையில சந்தோஷப்படுறேன். என்ன அப்படின்னு சொன்னா எங்களோட அந்த வரையறுக்கப்பட்ட அந்த எங்களோட பிலீஃப்ஸ எங்களோட வரையறுக்கப்பட்ட அந்த எண்ணங்களை நம்பிக்கைகளை எங்களுக்கு மாத்துறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இந்த குரூப்ல எங்களுக்கு கிடைச்சிருக்கு. Very important parts of your success. Even a slight change in these beliefs can cause very big impact on your activities and your results. Right? Beliefs change the quality and quantity of your activities. இந்த பிலீஃப்ல வர ஒரு சின்ன மாற்றம் கூட உங்களோட செயற்பாடுகளையும் அதே மாதிரி உங்களோட பெறுபேறுகளையும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அது உங்களோட எண்ணிக்கை உங்களோட ஆக்டிவிட்டி இந்த எண்ணிக்கை அதிகரிப்புக்கா இருக்கட்டும், அதே மாதிரி அதோட வினைத்திறன் அதிகரிப்புக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த நம்பிக்கையில ஏற்படுற அந்த மாற்றம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு உறுதுணையா இருக்கு. Wrong beliefs negatively affect your activities and உங்களோட பிழையான இந்த நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்றது உங்களோட இந்த ஆக்டிவிட்டிஸ உங்களோட செயற்பாடுகளை உங்களுக்கு எதிர்மறையா மாறா செய்யும். And the results, okay? So you must be very careful about who is putting these beliefs in you. அதே மாதிரி இந்த ரிசல்ட்ஸும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நெகட்டிவ் பிலீஃப்ஸ் இருந்ததுன்னா உங்களோட ரிசல்ட்ஸும் உங்களுக்கு குறைவா தான் இருக்கும். இதுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா யாரு இந்த பிலீஃப்ஸ உங்களுக்குள்ள போட்டிருக்காங்க அப்படின்றது. Negative people around you will put negative beliefs like உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவான நபர்கள் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் பிலீஃப்ஸ போட்டிருப்பாங்க. Sometimes when you interact with somebody for 10-15 minutes, after that you feel like as though you want to go take a shower. You know, they have put so much of their doubt and fear in you that you just feel so depressed. நீங்க சில பேர் இருக்காங்க, அவங்களோட நீங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நீங்க தொடர்பு பட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பக்கத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க போயிட்டு ஒரு குளிக்கணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு உங்களுக்கு தோணும். ஏன்னா அது அந்த அளவுக்கு நெகட்டிவா இருக்கும் உங்களுக்கு அந்த விஷயம். So that is why I do my best to remove all kinds of negative and toxic people from my life. அதனால எங்களை சுத்தி இருக்கிற எங்களுக்கு நஞ்சு தரக்கூடிய எங்களை எண்ணங்களை நஞ்சாக்கக்கூடிய எங்களுக்கு நெகட்டிவ் தரக்கூடிய அந்த நபர்களை நாங்க முதலாவது என்னோட லைஃப்ல இருந்து நாங்க ரிமூவ் பண்ணணும். Alright, see, like for example, in olden days, people believed that Earth was flat, right? And because of that belief, that belief affected a lot of their activities. So when இந்த பிலீஃப் அப்படின்னு சொல்றது எங்களோட செயற்பாடுகளை அஃபெக்ட் பண்ற ஒரு விஷயம். comes to recruiting your directs, the actions that you take or the actions that you don't take come from your beliefs. நீங்க ஆட்களை எடுக்கிறதுக்கான எந்த நடவடிக்கைகளை நீங்க எடுக்கிறீங்களோ அதுல எந்த நடவடிக்கைகள் நீங்க எடுக்கல அப்படின்னு சொல்றது உண்மையில உங்களோட பிலீவின் அடிப்படையில தான் அது தோற்றுவிக்கப்படுது. So remember this framework, beliefs, activities, results, or bar. So now the term raising your bar has a whole different meaning, right?
ரைட். இப்ப உங்களுக்கு இந்த இந்த விஷயங்களை மூன்றையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பிலீவ், ஆக்டிவிட்டி, அதே மாதிரி ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த பார் அப்படின்னு சொல்ற இந்த வேர்ட், இந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த விஷயம் அப்படின்னு சொல்றது உங்களோட இந்த பார நீங்க உயர்த்துறது அப்படின்னு சொல்றது இப்ப டோட்டலி ஒரு வேற மீனிங் கொண்டு உங்களுக்கு விளங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். So in here, in this group together, we will work on all these three areas: belief, activities, and results throughout the next 30 days. நாங்க இந்த குரூப்ல இந்த அடுத்த வார 30 நாட்களுக்கு நாங்க வேலை செய்ய போறது இந்த ஆக்டிவிட்டிக்கும் ரிசல்ட்ஸுக்கும். All right. And for some of you, your beliefs about various things have already started to change just by listening to me for the last, I don't know, 10-20 minutes or so. நான் நினைக்கிறேன் இதுல இருக்கிற நிறைய பேர் நீங்க ஆல்ரெடி நான் கதைச்ச இந்த கொஞ்ச நேரத்துல நீங்க இந்த விஷயத்த லிசன் பண்ணதுல இருந்து கொஞ்சம் விஷயத்த நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு தொடங்கி இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். So take this group very seriously and learn whatever you can, from this by being here. இந்த குரூப் அப்படின்னு சொல்றது உண்மையில நீங்க லேர்ன் பண்றதுக்கு சிறந்த ஒரு இடமா இருக்கு. அதனால இந்த குரூப்ல இருக்கிற நேரத்துல நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் லேர்ன் பண்ணி கொள்ள முடியுமோ பண்ணிக்கொள்ளுங்க. I want you to understand that I had to reject almost 75% of the people who applied to be a part of this group. இந்த குரூப்புக்குள்ள வர்றதுக்காக அப்ளை பண்ணியிருந்த 75 பேர்கிட்ட நான் ஆல்ரெடி நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். Okay, and even then we ended up having a group bigger than what I really wanted. So you should consider yourself very lucky, not because of me, but because of this special group of people that you are with. And இந்த இருக்கிற ஆட்கள் நாம இப்ப இந்த ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கிறவங்க கூட நான் யோசிச்ச அளவு குரூப்பை விட பெருசான ஒரு குரூப் ஒன்று தான் நம்ம இப்ப வந்து நிக்கிற குரூப் கூட இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில நீங்க எல்லாருமே லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். என்ன, நான் இந்த குரூப்ல இருக்கேன் அப்படின்றது காரணத்துக்காக மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஸ்பெஷலான ஆட்கள் இந்த குரூப்ல நீங்க செலக்ட் பண்ணிப்பட்டிருக்கீங்க அப்படின்றதுனால. Each of us are going to help each other and push each other to make this huge change in your business. Okay, நாங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா மற்ற ஆட்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நாங்க ஹெல்ப் பண்ணி கொண்டு அவங்களோட இந்த பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு நாம ஹெல்ப் பண்ண போறோம். So how are you going to remove this fear from your mind? எப்படி நாங்க இத ரிமூவ் பண்றது, இந்த ஃபியரை நாங்க எங்களோட மைண்ட்ல இருந்து ரிமூவ் பண்றது? If you want, we can remove that fear right now. Okay, instantly. உங்களுக்கு வேணும்னு நீங்க ஜோதிச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த பயம் அப்படின்னு சொல்ற விஷயத்த நீங்க உடனே இங்க இருந்து ரிமூவ் பண்ணலாம். உடனே இன்ஸ்டன்ட்லி உடனடியா உங்களுக்கு ரிமூவ் பண்றதுக்கு ஏதும். Do you want to? உங்களுக்கு வேணுமா அது? What other people will think about me, whether I will make a mistake, whether I will look stupid, that fear. So if you're ready, I am ready. Okay, so let's get on with removing this fear. All right, அப்ப உங்களுக்கு நீங்க யோசிக்கிற மாதிரி அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்களோ தெரியல, அவங்க இத பத்தி என்ன நினைப்பாங்களோ தெரியாது அப்படின்னு சொல்ற, அவங்க என்ன முட்டாளா நினைப்பாங்களான்னு தெரியாது அப்படின்னு சொல்ற அந்த ஃபியரை இல்லாம ஆக்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்க ரெடியா இருக்கீங்களா? Now, some of you are so focused on this goal that somehow I have to sign up 10 people. Okay, somehow I have to sign up 10 people in the next 30 days and I want to prove it to myself. இதுல இருக்கிற ரொம்ப பேர் நீங்க சில நேரம் யோசிப்பீங்க, எப்படியாவது ஒரு 10 பேரை நான் சைன் அப் பண்ணி இந்த நான் யாரு அப்படின்னு சொல்றத நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றத
நீங்க ஜோதிச்சிருப்பீங்க. And to get those results, you will work hard on your activities. So you will increase the number of activities, you will learn the strategies and tactics and all that stuff. But when you focus so much on that, அந்த விஷயத்தை நீங்க செய்யறதுக்கு நீங்க உங்களோட ஆக்டிவிட்டிஸ நீங்க என்ன சொல்றது கூட்டணும், அதோட வினைத்திறனை கூட்டணும், அந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸை நீங்க பாவிக்கணும், இப்படியான விஷயங்கள் நீங்க செய்யணும். இந்த விஷயங்களை நீங்க செய்யும் போது அதுல நீங்க இது என்ன பங்களிப்பு, அதுல நீங்க கூடுதலான கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா you will be affected by every rejection. Okay, நீங்க அந்த 10 டைரக்ட் நான் எடுக்கிறது தான் அப்படின்னு சொல்ற ஒரு மைண்ட் செட்டோட நீங்க இந்த ஆக்டிவிட்டிஸை நீங்க பண்ணீங்க, அதுக்கான விஷயங்களை நீங்க செய்யறீங்க, அதுல இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த ரிஜெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும். அந்த ரிஜெக்ஷனால நீங்க பாதிக்கப்படுவீங்க. அது உங்களோட மனசுல நிறைய குழப்பங்களை கொண்டு வரும். Person saying no, every appointment that your prospect misses, or every time a prospect leaves the presentation early, all that will affect. So now உங்களோட ப்ராஸ்பெக்ட் உங்களை நீங்க கூப்பிடும் போது வரல அப்படின்னு சொல்லும் போது, இல்ல உங்களோட ப்ராஸ்பெக்ட் இது வேணாம் அப்படின்னு சொல்லும் போது, உங்களோட ப்ராஸ்பெக்ட் பிரசன்டேஷன்ல இடையில இருந்து எழும்பி போகும்போது, அப்படியான சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு what if you shift your focus from somehow getting the directs to mastering the psychology of prospecting, mastering human interaction and communication. அப்படியான விஷயங்கள் உங்களுக்கு நீங்க அப்படியான ரிஜெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட மனசு பாதிக்கப்படும். அப்ப அப்படியான விஷயங்கள் உங்களுக்கு நீங்க செய்யாம இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க உங்களோட போக்கசிங் அந்த ரிஜெக்ஷன்ஸால நீங்க பாதிக்கப்படாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களோட போக்கசிங்க நீங்க அந்த இடத்துல இருந்து அந்த டைரக்ட் பண்றது அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்து நீங்க என்ன செய்யணும்னா இன்னொரு இடத்துக்கு மாத்தணும். அந்த இடம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு மக்களோட நீங்க தொடர்புபடுற, இணைக்கப்படுற, கம்யூனிகேட் பண்ணப்படுற அந்த சைக்காலஜி அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்துல நீங்க மாஸ்டர் ஆகிறது. ரைட், அவங்களோட அந்த சைக்காலஜியோட மற்றாக்களோட தொடர்பு படுற முறையில நீங்க எப்படி மாஸ்டர் ஆக முடியும் அப்படின்றத பழகிறது. Changing the focus from I need to somehow convince this person and get a sale. Changing the focus from that to let me learn about how people think. Let me learn how they behave and react. உண்மையில நாங்க ஒரு நபரை எப்படியாவது நாம சைன் அப் பண்ணி கொள்றது, எப்படியாவது அவரை சைன் அப் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்ற அந்த போக்கஸ்ல நாம பாக்குறதுல இருந்து நாம மாறணும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஒரு ஆட்கள் எப்படி திங்க் பண்றாங்க, அவங்க எப்படி இத யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றத பற்றி நாம கொஞ்சம் படிச்சு கொள்வோமே அப்படின்னு சொல்ற பக்கத்துல நாங்க இதை பார்க்க வலிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா let me learn how to identify the people who have the desire and ability to succeed. நாங்க இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான பக்கம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா யாரு அந்த சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்றத கண்டுபிடிக்கிற அந்த எபிலிட்டி. Now this opens up a whole new perspective, a whole new paradigm. இது என்ன அப்படின்னு சொன்னா எங்களோட வளமையான இந்த எங்களோட கோணம், எண்ணத்தின் கோணம் அப்படின்னு சொல்றத அப்படியே ஒரு மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. Okay. Now for a minute, just imagine, okay? Imagine what would happen if you were to become a master of this.
யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற இந்த விஷயத்துல நீங்க ஒரு மாஸ்டரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை செய்து பாருங்க. When you become a master of human communication, interaction, and you are able to get a very high level of understanding of how they think. ஒரு ஒரு மனுஷர் ஒரு ஆளோட ஒரு மனிதனோட நீங்க தொடர்பு படுறது, நீங்க அவரோட உரையாடுறது சம்பந்தமா மிகப்பெரிய அளவுல நீங்க சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு நபரா ஒரு மாஸ்டரா நீங்க மாறி இருக்கீங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற விஷயத்த உங்களுக்கு அனுமானிக்க கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க வர்றீங்க அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்த நீங்க மிகப்பெரிய அளவுல மாஸ்டரா இருக்கீங்க அப்படின்றது எவ்வளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். How would that change your life? Unbelievable, isn't it? Forget. அது எப்படி இருக்கும்? எப்படியான சேஞ்சஸ் உங்களோட லைஃப்ல கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? உண்மையில நம்ப முடியாத அளவுக்கு ஒரு சேஞ்ச் உங்களோட லைஃப்ல கொண்டு வரும். About all the money that you will earn in the business, but even the life, your life itself, how big a change would it be? You know, இந்த மணி சேஞ்ச் உங்களுக்கு நீங்க இதுல காசு உழைச்சது அப்படின்னு சொல்றத விடுங்க, உழைச்ச காசை நாங்க மறந்துடுவோம். அதை விட இது எவ்வளவு பெருசா இருக்கும் எங்களுக்கு, இதுல இருந்து எங்களுக்கு கற்றுக்கொள்றதுக்கு கிடைக்கிற விஷயம் அப்படின்னு சொல்றது. You will be like the elite commando, you know, like the Navy SEAL, like Bruce Lee or the judo master. You know, your level of understanding people, the situation, and how to help them change that situation and grow. If you improve that level of understanding that you have on people, that will be a game changer. இந்த ஜோதிஷ் பாருங்க, ஒரு பூஸ்லி மாதிரி இல்லைன்னா ஒரு ஜூடோ மாஸ்டர் மாதிரி, ரைட்? எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப பெரிய அளவுல மாஸ்டரா இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவுல நீங்க சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு நபரை நீங்க பார்த்திருக்கீங்க இல்லையா? அவங்கள மாதிரி இந்த மக்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றதுக்கு, அவங்க சொல்ற விஷயங்களை விளங்கி கொள்ற விஷயத்த நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ற அளவுக்கு நாம சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு நபரா நாம மாறணும் அப்படின்னு சொன்னா உண்மையில அதுதான் ரியலான கேம் சேஞ்சர். அதுதான் ரியலான உண்மையான எங்களோட வாழ்க்கையை மாத்த போற ஒரு சேஞ்சிங் பாயிண்ட். No one can overpower you. If you choose to walk away from a prospect, it will be because you choose to do so. You realize that, you know, maybe that person was not suitable for you or your team, and that is why you choose to walk away. It is not. எந்த ஒரு நபரும் உங்களை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள் இல்ல அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு நாங்க வாரது அப்படின்னு சொல்றது எவ்வளவு நல்லா இருக்கும். That you could not answer them. You just decided, oh, I don't want this kind of negativity in my team, and you choose to walk away. But there is no situation that will be stronger than you. ஏதாவது ஒரு நபரால் உங்களுக்கு நெகட்டிவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அது பிரச்சனை இல்லை. அவரு நீங்களா டிசைட் பண்ணி கொள்றீங்க, அவர் என்னோட டீம்ல இருக்க தேவையில்ல, சரிதானே, அவரோட நெகட்டிவிட்டி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதுல இருந்து விலகி வாரோம், சரிதானே, அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமை, அதை நாங்க எடுத்துக்கொள்றதுக்கான அந்த நிலைமை அப்படின்னு சொல்றது உண்மையில எவ்வளவு நல்ல ஒரு நிலைமையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? There will be no human interaction situation which will be more powerful than you. இந்த மனிதர்களோட நாங்க உறவுகளை பேண்ற தொடர்புகளை பேண்ற அந்த நிலைமை அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய அளவுல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் எங்களுக்கு. And when you become that kind of a person, it will become a game changer for you. Okay, so now if that becomes your goal, how do you achieve that goal? அதுதான் உண்மையில இப்ப இருக்கிற அந்த நிலைமையை நீங்க அடைகிறது தான் உங்களோட அந்த சேஞ்சிங் கோல். அதுதான் உங்களோட ரியல் கேம் சேஞ்சர், சரிதானே? அந்த கோலை நாம எப்படி அடைஞ்சு கொள்றதுக்கு ஏழுமா இருக்கும்?
How do you become a master of something? எப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு மாஸ்டர் மாதிரி உங்களால ஆக முடியும் எந்த விஷயத்துக்கு அப்படின்னா? Only one way, right? Learn and practice. Learn and practice. Learn and practice. அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு முறைதான் இருக்குது, கற்றுக்கொள்றது, அதை பயிற்சி செய்யறது. கற்றுக்கொள்றது, திரும்ப அதை பயிற்சி செய்யறது. லேர்ன் பண்றது, பிராக்டிஸ் பண்றது. See, learning alone won't help. It will only help you to become a library of knowledge. So unless you practice, you make mistakes, improve, and you keep practicing, that skill and that personality does not get wired in your brain. இப்ப லேர்ன் பண்றது மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்லை. ஏன்னா லேர்ன் பண்றது ஒரு லைப்ரரி மாதிரி தான், லைப்ரரியில நாலேஜ் இருக்கிறது மாதிரி தான். லேர்ன் பண்ற விஷயத்தை வச்சுக்கொண்டு நாங்க எப்ப பயிற்சி செய்யறோமோ அப்பதான் அது எங்களுக்கு பிரயோசனப்படுத்தப்படும். நாங்க பயிற்சி செய்யும் போதுதான் நம்ம பிளவிடுவோம், திரும்புவோம், திரும்ப பிளவிடுவோம், திரும்ப திரும்புவோம். இப்படியான விஷயங்களை நாங்க செய்யறதுனாலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல பர்சனாலிட்டியா எங்களால வளர முடியும். Now when it gets wired in your brain, that behavior becomes automatic. Okay, so that is why the boxers and other sports people practice a lot. They just practice the same thing a lot. Okay. உங்களுக்கு அந்த விஷயம் எப்ப நீங்க தொடர்ந்து நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அப்பதான் அந்த வயரிங், அந்த புது விஷயத்துக்கான அந்த வயரிங்க எங்களோட மைண்ட்ல நாம பண்ண முடியும். அந்த வயரிங் நாங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆயிடும் எங்களோட விஷயத்துல. அதுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் பண்ற ஆட்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப பெரிய அளவுல நிறைய பிராக்டிஸ் பண்ணுவாங்க. See, like during a boxing match, the boxer doesn't have the time to think and remember what his coach told him when his opponent is punching to his face. இப்ப ஒரு பாக்ஸிங் மேட்ச்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாக்ஸிங் மேட்ச் ஒன்னு போயிட்டு இருக்கும் போது அந்த பாக்ஸர் இருக்காரு, அந்த பாக்ஸர் அந்த ஒப்போனன்ட்க்கு அவரு திங்க் பண்றதுக்கான எந்த விதமான டைமும் இருக்காது. ஏன்னா எதிரில நிக்கிறவர் அவருக்கு என்ன சொல்றது குத்திட்டு இருக்கும் போது இல்ல இவர் குத்திட்டு இருக்கும் போது அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு சொல்றத எந்த விதத்திலயும் அவருக்கு யோசிக்கிறதுக்கு எந்த விதமான டைமும் இருக்காது. If that knowledge is not already in the body to duck, that knowledge, if it's not already in the body to react faster than his mind can think and analyze, then the boxer will be knocked down. அந்த நாலேஜ் அவரோட பாடியில ஆல்ரெடியே இருக்கணும், அவரோட பாடியில ஆல்ரெடி இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. என்ன ரீசன் சொன்னா அந்த டைம்ல இந்த மைண்ட் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்றத அனலைஸ் பண்ணி அதுக்கு பிறகு அதுக்கு ரியாக்ட் பண்ண வெளிக்கிட்டது அப்படின்னு சொன்னா உண்மையில அந்த பாக்ஸர் நாக் டவுன் ஆயிடுவாரு. அவரு ஒரு ஆள் அடிக்கும் போது டக்குன்னு திரும்புறதுக்கு அவருக்கு ஏழுமா இருக்குது அப்படின்னு சொன்னா அது அந்த லேர்னிங் அப்படின்னு சொல்றது அந்த நாலேஜ் அப்படின்னு சொல்றது அவரோட பாடியில ஆல்ரெடியே இருக்கணும். Okay, so in sports this is called muscle memory. இதத்தான் ஸ்போர்ட்ஸ்ல நாங்க சொல்றோம் மசில்ஸ் மெமரி அப்படின்னு சொல்லி, தசையில இருக்கிற ஞாபகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. Okay, so if you want to practice this human communication, interaction, their thought process and all that stuff, and if you want to become a master in that, what better opportunity than network marketing? இந்த மனிதரோட நாங்க தொடர்பு படுற முறை, மனிதரோட ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய உறவுகள் அப்படின்னு சொல்ற விஷயங்களை நாங்க மாஸ்டர் ஆகிறதுக்கு எங்களுக்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றும் இல்லை. You now have a reason to approach people. There is a direction you want to move the conversation. நீங்க உங்களோட அந்த மக்களை நீங்க அப்ரோச் பண்றது, அவங்கள அணுகிறது, அதே மாதிரி அவங்கள எந்த உங்களுக்கு ஏற்ற அந்த பக்கத்துக்கு அவங்கள கொண்டு போறது அப்படின்னு சொல்ற விஷயங்கள். You begin to understand the different elements of your communication that will either lead you to one direction or lead you away from it.
நீங்க அதுல இருக்கிற பல்வேறுபட்ட பல்வேறுபட்ட விடயங்களை நீங்க முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். அந்த விஷயங்களை நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான பக்கத்துக்கு அந்த அந்த உரையாடலை நீங்க கொண்டு போறதுக்கு, நகர்த்தி கொண்டு போறதுக்கு. So if you want to become a master of something, you got to find a way to practice it with a huge number of people. நீங்க எந்த ஒரு விஷயத்துல நீங்க மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை நீங்க நிறைய நபர்களோட பிராக்டிஸ் பண்ணணும். All right, and that is why professional sports people are better than the amateur ones. அதனாலதான் ப்ரொஃபஷனலா தொழில் ரீதியா விளையாடுற நபர்கள் எப்பயுமே சாதாரண கத்துக்குட்டிகளை விட ரொம்ப நல்ல ஒரு நிலைமையில இருக்காங்க. Okay, because the professionals, they practice it and they get paid to practice it, but the amateur ones, they play it as a hobby. The professionals, they keep practicing it, every day, for months or years. So இங்க இருக்க விஷயம் தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப ஜஸ்ட் கத்துக்குட்டிகள் அப்படின்னு சொல்ற சும்மா விளையாடுற ஆட்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எப்பயாவது தங்களோட ஹாபிக்காக இதுக்காக அவங்க விளையாடுறாங்க, இல்ல டைம் போக்குறதுக்காக அவங்க விளையாடுறாங்க. ஆனா இந்த ப்ரொஃபஷனல்ஸ், இந்த தொழில் ரீதியா செய்யற நபர்கள் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க நிறைய நாட்களை அவங்க இந்த தங்களோட அந்த விஷயம் சம்பந்தமான பயிற்சிகளுக்காக அவங்க செலவழிக்கிறாங்க. Network marketing is like professional sports for you. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு விளையாட்டு தான். You will make money even while you practice it, with this human interaction and communication game. All right, so if you are going to be focused on just getting the sale somehow, then every no, every rejection, every time a prospect doesn't turn up, it will affect you. It will demotivate you. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விளையாடி கொண்டே நீங்க பிராக்டிஸ் பண்ற நேரத்திலேயே நீங்க காசு உழைச்சு கொள்ளக்கூடிய அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த விஷயத்த நீங்க ஜஸ்ட் எப்படியாவது நான் ஒருத்தரை சைன் அப் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு சொல்ற ஒரு மோட்டிவ்ல, ஒரு போக்கசிங்ல நீங்க அந்த வேலை செய்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ப்ராஸ்பெக்டர் எங்கட பக்கம் டேர்ன் ஆகுறாரு இல்ல, அந்த ப்ராஸ்பெக்டர் நல்ல விஷயம் சொல்லல அப்படின்றதுக்காக நாங்க அடிக்கடி டிமோட்டிவாகவும் விரக்தியாகவும் நாங்க நம்பிக்கை இழந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. Okay, and not just this area of getting directs. Okay, whether it is trying to do the F2 for your directs, whether it is trying to work with somebody to get to 4 levels of duplication, if you are somehow getting the results, then every time a small hurdle happens, you will feel a little bit down and demotivated. எப்படியாவது இந்த ரிசல்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம யோசிக்கிற சந்தர்ப்பத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ப்ராஸ்பெக்டர் செய்யற சில விஷயங்களால நாங்க டிமோட்டிவேட் ஆகுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. எப்படியாவது அது நீங்க டவுன் ஆவீங்க. If you are focused on learning, practicing, improving this most important skill, okay, and this skill is not just important only in your business but for life itself. And if you focus on learning and practicing and improving this, it takes the pressure off of you. உங்களுக்கு இந்த விஷயங்கள், இந்த மனிதர்களோட நீங்க கலந்து கொள்ற இல்ல உறவாடுற, அதே மாதிரி அவங்களோட உரையாடுற இந்த விஷயங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும், அதே மாதிரி லேர்ன் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும், அதுல பிராக்டிஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிற இந்த விஷயம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த உங்களோட கோல்ல நீங்க முன்னுக்கு போறதுக்கு இது தனியா உங்களோட வியாபாரத்துல மட்டும் இல்ல, உங்களோட வாழ்க்கையிலையும் கூட மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். உங்களை சார்ந்த நபர்கள், உங்களுக்கு முன்னாலே இருக்கிற அந்த நபர்களோட நீங்க எப்படி உறவாடுறீங்க, எப்படி நீங்க
அவங்களோட நீங்க உரையாடுறீங்க, அவங்களோட எப்படி நீங்க தொடர்பு பண்றீங்க, அப்படியான விஷயங்களை நீங்க கற்றுக்கொண்டு அதை பயிற்சி செய்து அதை நீங்க முன்னுக்கு கொண்டு வரது, நீங்க டெவலப் பண்றது மூலமா, இம்ப்ரூவ் பண்றதன் மூலமா நீங்க மிகப்பெரிய நன்மைகளை அடைகிறதுக்கு இயலும். Right now you just focus on you're just focusing on playing this game with that one person in front of you. Okay, and you don't have to win against every person, but let every practice make you slightly better than before. ரைட், அப்ப நாம தொடங்குவோம் இந்த கேம் விளையாடுறதுக்கு. இந்த கேம்ல நீங்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லா நபர்களோடய நீங்க வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்க தேவையில்லை. நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லா நபர்கள்ட்ட இருந்து ஏதாவது லேர்னிங்ஸ் நீங்க எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கணும். Okay, when professional people practice, they practice with the intention of getting better in one area of their sports or music or art or whatever. இந்த ப்ரொஃபஷனலா இருக்கிற ஆட்கள் சரிதானே, அது ஆர்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு மியூசிக்கா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு விளையாட்டா இருக்கட்டும், அதுல அவங்க ஒரு விஷயத்துல அவங்க இன்னும் ப்ரொஃபஷனல் ஆகணும், இல்ல மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஆட்கள். Okay, the practice is not just casual practice, they practice with a very specific intention. அவங்க அத ரொம்ப இன்டென்ஷனோட நிறைய இன்டென்ஷனோட அவங்க அத அவங்க விரும்பி அதை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதை பிராக்டிஸ் பண்றாங்க நிறையவே. அதுதான் அவங்க அதுல ஸ்பெஷலைஸ் ஆகிறதுக்கான ரீசன். So what if you practice the same way? So for the first few days you practice on really getting good at that first 2-3 minutes of your conversation with the prospect. இந்த நீங்க ஒவ்வொரு நாளும் இத நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்த நீங்க அதே மாதிரி அவங்க மாதிரியே நீங்க செய்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 2-3 மினிட்ஸ்ல நீங்க அதுல அந்த அதுக்கு குட் ஆகணும். நீங்க அதுல என்ன சொல்றது, ரொம்ப தேர்ச்சி பெற்ற நபர்களா அந்த ப்ராஸ்பெக்டோட கதைக்கும் போது இருக்கிற அந்த 2-3 மினிட்ஸ், முதல் 2-3 மினிட்ஸ்ல நீங்க ரொம்ப தேர்ச்சி பெற்ற நபர்களா மாறணும். Just the first 2-3 minutes part, whether it is on social media, okay, if it is in social media, let us say you practice to get perfect and really nail down the first 10-20 exchanges of messages that will set the tone and direction of your conversation with that person. All right, அந்த அது நீங்க இப்ப ஒரு 2-3 நிமிஷம் ஒரு சோசியல் மீடியால இருக்கிற ஒரு நபரோடையோ இல்ல வேற யாரோடையாவது நீங்க ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் நீங்க கதைக்கிறதுல இருந்து அந்த கதை எந்த டைரக்ஷனுக்கு போகுது, என்ன மாதிரியான பக்கத்துக்கு அந்த போகுது அப்படின்னு சொல்ற அந்த விஷயங்களை நீங்க கேப்சர் பண்றதுக்கு, அந்த விஷயங்களை நீங்க டைரக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஏழுமா இருக்கும் அந்த முதல் அந்த 2-3 நிமிஷத்துல உங்களுக்கு. And if it's in person, really nailing down the first 5 minutes of your interaction with that person. And if you're on the phone, really nailing down the first 2 or 3 minutes, or even the first 90 seconds for that matter. Okay, அந்த முதல் ஒரு 3 நிமிஷத்துல, முதல் நாம கதைக்க போற அந்த 3 நிமிஷத்துல உண்மையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த எங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நபரா அவரு அப்படின்னு சொல்றதையும், எங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நபரை அவரை ஆக்கிக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்ற விஷயத்தையும் எங்களுக்கு அந்த வெறும் 3 நிமிஷத்துல, உண்மையில 3 நிமிஷம் கூட தேவையில்ல, ஒரு 90 செகண்ட்ஸ்லயே எங்களுக்கு அறிஞ்சு கொள்றதுக்கு ஏழுமா இருக்கு. Because if you really nail it down, that sets the tone and direction for your conversation, right? அந்த விஷயம் உங்களுக்கு அந்த எங்களுக்கு ஏற்ற நபரா உங்களுக்கு 90 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு அவரை ஆக்க முடியும் அப்படின்னு சொன்னா அந்த கன்வர்சேஷனை நாம கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். And when you practice this,
intentionally, time and again, you will get extremely good at this. நீங்க இந்த இந்த விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க அதுல ரொம்ப எக்ஸ்பர்டா நீங்க ஆவீங்க. அது இன்டென்ஷனலி அது ஒரு அதுக்குன்னு ஒரு கோல் ஒன்னு செட் பண்ணி நீங்க அதை செய்தீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் உங்களுக்கு அது இது உருவாகும் ஏதாவது ஒரு விஷயத்துல. இப்ப நாங்க நார்மலி ஒரு ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கும்போது அதுல நம்ம 2-3 மாதிரியான இந்த ப்ராஸ்பெக்டிங் நாங்க பண்றதுக்கு ஏழுமா இருக்கும். ஒன்று பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க போன் கால்ல நாம பண்றது, அப்படி இல்லைன்னா சேட் பண்றது, இல்லைன்னா எங்களோட நேர நாங்க போயிட்டு ஆக்களை மீட் பண்ணி நாம பேசுறது. அந்த சந்தர்ப்பத்துல நம்ம கதைக்கிற எல்லா விஷயங்களையுமே நாம 100% ஃபுல்லா நாங்க ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உடனே ஜோதிச்சோம் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிற சில முக்கியமான பார்ட்ஸ், இப்ப உதாரணத்துக்கு ஆரம்பத்துல இருக்கிற அந்த சேட் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்துல இருக்கிற ஒரு 5 நிமிஷம் சரிதானே, ஆரம்பத்துல இருக்கிற ஒரு 10 மெசேஜ், அந்த 10 மெசேஜர் நாங்க எப்படி சரியான முறையில நாங்க ஆக்களை எங்களோட பக்கம் வர வைக்கக்கூடிய மாதிரியான அந்த முறையில எப்படி நாம இது செய்யலாம் அப்படின்னு சொல்றது முதலாவது நாங்க கற்றுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு அதே மாதிரி நாங்க டைரக்டா ஒரு ஆளை மீட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த நபரோட ஒரு 5 நிமிஷம் எப்படி நாங்க அவங்கள ஈர்த்து கொள்றது மாதிரி எங்களுக்கு அந்த அந்த உரையாடல் எங்களுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்றத நாம கத்துக்கொள்றது. அதே மாதிரி ஒரு போன் கால்ல நாம கதைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை ஒரு 1.5 நிமிஷத்துல நாங்க எப்படி எங்களோட அந்த விஷயத்த நாங்க எடுக்கக்கூடிய அந்த நபரா அவரை உருவாக்குறது அப்படின்னு சொல்ற அந்த ஒரு சின்ன ஒரு கோல்னு நாம வச்சுக்கொண்டு அதை நாம கண்டினியூஸா நாங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுல எங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நபரா எங்களுக்கு ஆகிறதுக்கு ஏழுமா இருக்கும். So record yourself doing it and write down every word that you and your prospect said. Look at how you could have changed maybe some words or inserted a question somewhere or added something here or removed something somewhere. And நீங்க இந்த கதைக்கிற விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க, ரெக்கார்ட் எடுங்க. அதுல நீங்க எல்லாத்தையுமே நீங்க கதைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க எழுதுங்க. எழுதி எந்த விஷயங்களை இதுல அதுக்கு பிறகு நீங்க அதை பாருங்க, எழுதின விஷயத்த எந்த விஷயத்த இதுக்குள்ள ஆட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும், எந்த விஷயத்த இதுல இருந்து ரிமூவ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற விஷயங்களை நீங்க யோசிச்சு அந்த விஷயங்களை செய்து பாருங்க. Just look at how that could have changed the whole direction of that particular conversation. எப்படி அந்த விஷயங்கள் அந்த சேஞ்ச செய்து எப்படி அந்த அந்த உரையாடல் போய்கொண்டிருக்கிற அந்த பாதையை எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு மாற்ற முடியும் அப்படின்றத யோசிங்க. Look at the chats that you have had with your prospects in social media. Okay, and again do the same thing. Look at how you could have added some words or removed something, added something here, added some questions, and how that could have changed the whole direction of that talk. எப்படி இப்ப ஒரு சோசியல் மீடியால நீங்க ஒரு ஆளோட சேட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த சேட்டிங் மெசேஜ கூட நீங்க திரும்ப பாருங்க, பார்த்து அதுல இருந்து எப்படியான இந்த விஷயங்களை நாங்க சேட் பண்ணிருக்கலாம், எந்த விஷயத்த நாங்க ஆட் பண்ணிருக்கலாம், எதை நாங்க சேட் பண்ணாம விட்டுருக்கலாம், ஏதாவது குவெஸ்சன் ஆட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு சொல்ற விஷயங்களை திரும்ப பாருங்க. உங்களோட அந்த சேட்டிங்கை இன்னும் அப்கிரேட் பண்றதுக்கு, உங்களோட அந்த விஷயத்தை இன்னும் நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு. Okay, and now try it out with new prospects. And then once you have done that with enough number of people and you have really mastered that, the first small segment of approaching someone, now guess what? நீங்க இந்த ஆரம்பத்துல இந்த எங்களோட இந்த ஒரு நபரை அணுகிற முறையில அந்த ஒரு ஆரம்ப செக்மெண்ட், ஆரம்ப பிரிவுல நீங்க ரொம்ப நல்லா அதை செய்யக்கூடிய ஒரு நபரா நீங்க மாறணும். Of course you have become good at it, but the side effect is now you don't have the hesitation to approach anyone. See, a lot of this hesitation comes from not knowing what exactly to do.
இந்த இந்த விஷயத்த நீங்க செய்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு வரப்போற சைடு எஃபெக்ட் தான் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆளை அப்ரோச் பண்றதுக்கான தயக்கம் ஒண்ணு இல்லாம போகும். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு நபருக்கான தயக்கம் அப்படின்னு சொல்றது, யாரையாவது அப்ரோச் பண்றதுக்கான தயக்கம் அப்படின்னு சொல்றது, அவருக்கு நாங்க என்ன விஷயத்த சொல்றது அப்படின்னு சொல்றதுலதான் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. When you know very clearly, exactly, specifically what should I do in the first 2 minutes or the first 10 conversations or chat messages that I have when I connect with everyone, when you very clearly know that, and when you very clearly know what are the possible responses the other person can give you. அப்ப இதுல உண்மையில எங்களுக்கு ஒரு தயக்கம் ஒண்ணு வாரத்துக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல அவரோட எண்ணத்தை கதைக்கிறது அப்படின்றதுலதான். குறிப்பா இந்த குறிப்பிட்ட ஒரு சில இந்த நிமிஷங்கள்ல நீங்க சரியான மாதிரி என்ன விஷயங்களை கதைக்கணும் அப்படின்னு சொல்றத சரியா நீங்க பிராக்டிஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா எந்த விதமான தயக்கமும் வராது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்க என்ன விஷயம் சொன்னா எதிரில இருக்கிற ஆள்கிட்ட இருந்து என்ன மாதிரியான பதில் உங்களுக்கு திரும்ப வரும் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு ஆல்ரெடியே தெரியும். அதுக்கு நீங்க என்ன சொல்லணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். And you have answers and solutions for each of those possible approaches or the possible questions the other person might ask. Now there is no hesitation. Now you're having fun. Now you actually want to go out and do more of that thing. இப்ப நீங்க என்ன மாதிரி ஒரு கேள்விய உங்களுக்கு எதிரில இருக்கிற ஒரு நபர்கிட்ட நீங்க என்ன விஷயங்களை சொன்னாலும் அவர் அதுக்கு பதிலா எப்படியான கேள்விகள் இல்ல எப்படியான விஷயங்களை உங்களுக்கு சொல்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. சேம் அவர் பதில் சொன்ன பிறகு அதுக்கு என்ன மாதிரியான விஷயத்த நீங்க திருப்பி சொல்ல முடியும். அவர் எப்படிப்பட்ட பதில்கள் சொன்னாலும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான பதில்கள் சொல்லலாம். அந்த ஒவ்வொரு மாதிரியான பதில்களுக்கும் நீங்க எப்படி திரும்ப பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னா இப்போ உங்களுக்கு உண்மையில இது ஒரு ஃபன் ஆயிடும். சரிதானே? இன்னும் நிறைய பேருக்கு நான் இதை செய்யணும், இன்னும் நிறைய பேரோட நான் இதை பற்றி கதைக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு குதூகலம் உங்களுக்கு வந்துடும். Okay, so really nailing down this first part not only makes you good at it, but now it also gives you the confidence and desire to want to do a lot more of that. இந்த விஷயத்துல எங்கள் சார்பான எங்களோட இந்த பக்கத்துக்கு அவரை கொண்டு வரக்கூடிய அந்த விஷயத்துல இந்த ஆரம்ப கட்ட இந்த விஷயத்துல நீங்க நல்ல தேர்ச்சி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இதை இன்னும் நிறைய செய்யறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுவீங்க. Okay. Now, once you nail that down, then move on to the next part. Okay, perfecting the next part, which is qualifying the prospect. நாங்க இப்ப இது ஃபர்ஸ்ட் பார்ட்ட முடிச்சிட்டோம் அப்படின்றதுனால நாங்க நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு மூவ் பண்றோம். அதுதான் என்ன அப்படின்னு சொன்னா அந்த ப்ராஸ்பெக்ட நாங்க குவாலிஃபை பண்றது, அவரை சரியான நபரா அப்படின்னு சொல்றத தேர்ந்தெடுக்கிற செயற்பாடு. Alright, how do you sort them and separate good ones from bad ones? How do you qualify people, whether it's on phone or in person or even on social media? Okay, so we are going to practice all this with a whole lot of prospects during the எப்படி அந்த நபர்களை தேர்ந்தெடுக்கிறது, எங்கள்கிட்ட இருக்கிற நிறைய பேர்ல எப்படி அவங்கள நாங்க சோர்ட் பண்றது, எப்படி நாங்க அவங்கள தேர்ந்தெடுத்து ஒரு தனி பிரிவா கொண்டு வரது, அதுல எது நல்ல கண்டாக்ட்ஸ் எது கூடாத கண்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்றத நாம எப்படி தரம் பிரிக்கிறது, அது சோசியல் மீடியாவா இருக்கட்டும், எங்களோட போன்ல இருக்கிற கண்டாக்ட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ற கண்டாக்ட்ஸா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அதுல எப்படி நாங்க அவங்கள தரம் பிரிக்கிறது அப்படின்னு சொல்றது. 30 days. Learning and practicing. That's how we are going to master anything. Okay. My goal is for each one of you to have at least 1,000 partners with whom you can practice this for the next 30 days. இந்த விஷயத்தை நீங்க செய்யறதுக்கு என்ன செய்யறது, நான் முதலே சொன்னது மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லேர்ன் பண்றது, தென் அதை பயிற்சி செய்யறது, பிராக்டிஸ் பண்றது, நாங்க கற்றுக்கொள்றது, அதை திரும்ப பயிற்சி செய்யறது, இதுதான் அதுக்கு இருக்கிற ஒரே மெத்தட். இந்த குவாலிஃபை ப்ராசஸுக்கும் நாங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அதுதான். சோ எனக்கு இந்த வரப்போற 30 நாள்ல சரிதானே நீங்க ஒரு 1000 பேருக்காவது இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்றதுதான்
சோ உண்மையில நான் எதிர்பார்க்கிற விஷயம் 1000 பேரையாவது நீங்க குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்றது. Okay, so like I said, when you're practicing something with one person, whether it is kicking a ball or hitting a shot or moving a chess piece across the board, your goal every time need not be winning in that particular practice session. நீங்க ஏதாவது ஒரு செயற்பாடை செய்யறீங்க, இல்ல ஏதாவது ஒரு மூமெண்ட் ஒன்று நீங்க செய்யறீங்க, இல்ல இந்த செஸ் போர்ட்ல நீங்க ஒரு காயை நீங்க நகர்த்தி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றது எல்லா நகர்த்தல்லையுமே எல்லா சந்தர்ப்பங்கள்லயுமே நீங்க கட்டாயமா வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்றது உங்களோட எதிர்பார்ப்பா இருக்க தேவையில்லை. Right? It can be getting better at one specific area. Maybe it is the opening of the chess game. Okay, you want to really perfect that part. நீங்க அந்த செஸ் அப்படின்னு சொல்ற இந்த விளையாட்டுல நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் நாங்க அந்த ஓப்பனிங் பார்ட்ட அந்த மூமெண்ட்டை மட்டும் நாங்க எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த மூமெண்ட்ல நாங்க அந்த நகர்த்துற அந்த விஷயம் அப்படின்னு சொல்றது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அதுதான் நாங்க எதிர்பார்க்க வேண்டிய விஷயம். So it need not be winning all the time in that particular interaction. You just once you keep getting better and better and perfect that, winning will happen automatically. இப்ப நாங்க அந்த விஷயத்துல அந்த விஷயம் அந்த இது செயற்பாட்டுல நாங்க வின் பண்ணணும் அப்படின்னு சொல்றதை விட ஒவ்வொரு அந்த நகர்வுகள்லையும் நாங்க திரும்ப 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 அதுல நாங்க வளர்ச்சி அடையணும், மேன்மை அடையணும், அதை நாங்க திரும்ப திரும்ப இன்னும் சிறப்போட செய்யணும் அப்படின்னு சொல்றதா நாங்க யோசிக்கணும். அப்படி ஒவ்வொரு முறையும் நாங்க மிக சிறப்போட அந்த விஷயங்களை செய்யும் போது அந்த வெற்றி அப்படின்னு சொல்றது தண்டபாத்திலே எங்களுக்கு வந்து கிடைக்கும். Okay. Now, how many practice sessions do you think these top paid soccer players and cricketers do to earn the kind of money that they earn today? யோசிச்சு பாருங்க, இது சொக்கர் பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல கிரிக்கெட் பிளேயர்ஸா இருக்கட்டும், அவங்க எவ்வளவு தரம் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க, அவங்க இந்த அளவுக்கு காசு உழைக்கிறதுக்கு அந்த விஷயத்த செய்யறதுக்கு அவங்க எவ்வளவு தரம் அதை பிராக்டிஸ் பண்றாங்க இப்ப உள்ள காசை உழைச்சுக்கிறதுக்கு. Definitely more than 1,000, right? And if they're still playing the game, they're still practicing and perfecting that. அவங்க அது ஆயிரக்கணக்கான தடவைகள் திரும்ப திரும்ப செய்திருக்காங்க இல்லையா? அந்த ஒரு பெர்டிகுலரான அந்த விஷயத்துல மட்டும் அவங்க மேன்மை அடைகிறதுக்கு அவங்க மிகப்பெரிய அளவுல அதை திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. So my goal for each one of you is to find these 1,000 partners with whom you can practice it for the next 30 days. It doesn't matter where you find them from, from your contacts, people who you have already spoken to, doesn't matter. We are practicing this game, which is, once we master this, it is going to remain here for the rest of your life. ரைட். என்னோட தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த விஷயத்த நீங்க சரியான முறையில பிராக்டிஸ் பண்றதுக்கு யாரோட பிராக்டிஸ் பண்ணணும், ஆட்களோட பிராக்டிஸ் பண்ணணும், அந்த பிராக்டிஸ் பண்றதுக்கான 1000 பேர் உங்களுக்கு தேவை. அந்த 1000 பேர் நீங்க எங்க இருந்து அது எடுப்பீங்கன்றது பிரச்சனை இல்ல, எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னு தெரியல. அது சோசியல் மீடியால இருக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி நீங்க இது சம்பந்தமா கதைச்ச ஆக்களா கூட இருக்கலாம். ஆனா அந்த 1000 பேர் உள்ள அந்த விஷயம் எங்களுக்கு வேணும். இந்த விஷயங்களை நாங்க பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இது எங்களோட தலையில நடக்க போற சேஞ்ச், எங்களோட மைண்ட்ல நடக்க போற சேஞ்ச். Right? This is one skill which you don't have to relearn every time. And this is not going to make you successful only in business. This is going to change your whole life. இந்த விஷயம்ன்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாம ஜோசிக்க இந்த செய்ய போற இந்த விஷயம் அப்படின்னு சொல்றது நாங்க திரும்ப 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 செய்து பார்க்க போறோம். திரும்ப திரும்ப செய்து பார்க்க வேண்டிய விஷயம் இது. தனியும் உங்களோட வியாபார விஷயத்த மட்டும் இல்ல, உங்களோட முழுமையான உங்களோட வாழ்க்கைய மிகப்பெரிய அளவுல மாற்ற போற ஒரு விஷயம் ஒண்ணுதான் இது. Forever. All right. So now, once you have this as your goal, you are not worried about what they think of you. இதுதான் எங்களோட கோல் என்ன அப்படின்னு சொன்னா, இது எப்படி நம்ம
செய்யறது அப்படின்னு சொல்றது, எப்படி நாங்க இந்த ஆரம்ப கட்டத்தை செய்யறது அப்படின்னு சொல்றது? You're not worried about them judging you, but now you are the one judging them. நீங்க இவ்வளவு நாளும் நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க மற்றாக்கள் உங்களை அப்படி இப்படி ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்றதை பற்றி. ஆனா இப்ப உங்களுக்கு சான்ஸ் ஒண்ணு கிடைச்சிருக்குது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க அவங்கள ஜட்ஜ் பண்ண போறீங்க எப்படியான ஆக்கள் அப்படின்னு சொல்லி. You are the one studying them. Oh, this person hates network marketing. I wonder why. Let me try and find out what exactly the reason is. இப்ப நீங்க அவங்கள்ட்ட இருந்து நீங்க படிச்சு கொள்ள போறீங்க எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த இந்த ஆள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு அவருக்கு பிடிக்கிறது இல்லை. எனக்கு அதிசயமா இருக்குது ஏன் அவருக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லி. ரைட், நாங்க அவரோட கதைச்சு அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு பார்ப்போமே. Because in the past, when I tried to handle their objection with my answers, they were becoming more and more closed. So let me try different this time. Okay, நாங்க இந்த பழைய நாட்கள்ல நாங்க இத செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க எங்களோட ரொம்ப க்ளோஸ்ட் ஆகி வந்தாங்க. சரிதானே? இப்ப நாம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா இந்த பகுதியை நாம செய்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. See, let me try and find out. Let me try and understand why somebody thinks that way. நாங்க இப்ப கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன் ஒரு ஆள் அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றத நாம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் புரிஞ்சு கொள்றதுக்கு. Is it because they failed in the business in the past, or they know somebody who has failed, or is it because they signed up, or somebody they know who signed up in some scam company? It was not really network marketing. Now, how do I find this out? அப்ப நாங்க இத அவரோட கதைச்சு பார்ப்போம் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று இவரு ஆல்ரெடி ஃபெயிலா இருக்காரா, இல்ல இவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி பிசினஸ் பண்ணி ஃபெயில் ஆயிருக்காங்களா, இல்லைன்னா இவர் எங்கேயாவது என்ன சொல்றது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி நம்பி ஏதாவது பிரச்சனையான கம்பெனில மாட்டுப்பட்டு ஏதாவது அவருக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்றதுதான் நாம கொஞ்சம் தேடி பார்ப்போம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி. I asked them the question directly. Maybe they might not answer. So, let me see how I can do this. All right. This is an interesting case. அப்ப நான் டைரக்டா இத அவர்கிட்ட கேட்டு அந்த ஆன்சரை எடுத்துக்கொள்ளலாமா, நான் எப்படி இதை செய்யலாம், இது ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும் போல இருக்கு, நம்ம செய்து பார்ப்போமே இத. This partner kicks the ball this way, so let me see how I can go and get that ball, or maybe somebody who is successful in their professional career, okay, they have this fear of or the stigma of network marketing. ஒரு 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 நபர் ஒரு பக்கத்தால அந்த பந்தை தட்டி விடுறாரு அப்படின்னு சொன்னா அந்த பந்தை நாம எப்படி அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றத நாம பார்ப்போம். ஏதாவது ஒரு நபர் அந்த அந்த விஷயத்துல ஒரு ரொம்ப பெரிய அளவுக்கு ப்ரொஃபஷனலி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா இருக்காரு அப்படின்னு சொன்னா அவரு மேபி இந்த விஷயங்கள் சம்பந்தமா பயப்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. So how do I handle that? Let me try and learn, how to do that. Or you meet up somebody who's so negative, negative in life, basically. And then you're thinking, I wonder what made this person so negative. So, அப்படியா நெகட்டிவா பயத்தோட இருக்கிற அந்த ஆளுவரால நான் எடுத்து ஹேண்டில் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அது நல்ல சுவாரஸ்யமா இருக்கும் போல இருக்கு. யாரு அப்படி நெகட்டிவா இருக்காங்க, நெகட்டிவா லைஃப்லயே நெகட்டிவா இருக்கிற ஆட்கள் யாரு இருக்காங்க? Is it insecurity? Is it? Let me see how I can find out. Okay, maybe I don't even want this guy in my business if the person is so negative. But let me try and find out how to have and hold the conversation with this kind of people.
ரைட். அவரு இன்னும் தன்னோட வாழ்க்கை சம்பந்தமான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நம்பகம் இல்லாத ஒரு நிலைமையில இருக்காரு. அப்படியான ஆளு இப்ப இவரு எங்களோட பிசினஸுக்கு கூட என்னோட பிசினஸுக்கு கூட இவர் தேவையில்ல. ஆனா இருந்தாலும் இப்படியான ஒரு நபரை நாங்க எப்படி அவரோட நம்ம கதைச்சிட்டு போக முடியும், எப்படி அந்த இதை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு போறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்றத நாங்க ஒரு அவரை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். And let me see if I can maybe, turn them away from being negative. Okay, maybe they will never join the business, but it gives me some ideas on how to talk to people who are so extremely negative. அப்படி நெகட்டிவா இருக்கிற ஆட்களை எப்படி ஈவன் அவங்க பிசினஸுக்கு வராட்டி கூட பரவாயில்ல, அந்த நெகட்டிவ்ல இருந்து எப்படி வெளியில கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றத நாம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம கொஞ்சம் அவரோட பேசி பார்ப்போம், அப்படியான விஷயங்களை எப்படி எங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. Okay, and how do I do that without insulting them? The last few times I tried talking to these negative people, I ended up being aggressive and they got offended. So now let me try and do this a little bit differently. நம்ம ஆரம்பத்துல எங்களுக்கு நெகட்டிவான பீப்புள் யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள நம்ம கொஞ்சம் கோபமா கொஞ்சம் இதா நம்ம இது செய்திருக்கோம். இவரை கொஞ்சம் அவங்கள எந்த விதத்திலையும் புண்படுத்தாம அவமானப்படுத்தாம எப்படி நாம அவங்களோட அந்த நெகட்டிவ் பக்கத்தை நாம பாக்குறது அப்படின்னு சொல்றத நாம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். Okay, and let me ask this question. And when you ask that question, maybe they got offended again. Doesn't matter. So, oh my God, never mind. Move on to the next person. சரி, அவர்கிட்ட நம்ம கதைச்சு பார்ப்போம். அவர் ஏதாவது இது ஒண்ணுமே சொல்லல, எங்களுக்கு இது பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அது எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொன்னா நாங்க ஜஸ்ட் நாங்க அடுத்தால மூவ் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Alright, so this 30 days and these people that we find, this is our social experiment. நாங்க இந்த வரப்போற இந்த 30 நாளுக்கு நாங்க இந்த நபர்களை நாங்க கண்டுபிடிக்கிறது என்னத்துக்கு அப்படின்னு சொன்னா, எங்களோட இந்த சமூக ரீதியான இந்த பரிசீலனையை நாங்க செய்யறதுக்கு, இந்த பயிற்சியை நாங்க செய்யறதுக்கு தான் அந்த நபர்களை நாங்க எடுத்துக்கொள்றோம். Okay, experiment for us to learn and master this skill of human communication, influence, convincing people, all that stuff. இந்த விஷயம், இந்த பரிசீலனையை நாங்க என்னத்துக்கு எடுத்துக்கொள்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வரப்போற இந்த காலப்பகுதியில ஒரு மனிதனோட நாம எப்படி நல்ல வடிவா ஒரு தொடர்பாடலை பேண முடியும், எப்படி ஒரு நபரோட நாங்க அணுக முடியும், அவர்ல நாங்க எப்படி செல்வாக்கு செலுத்த முடியும், அவரை எப்படி எங்களோட வழிக்கு கொண்டு வர முடியும், அவரை எப்படி நாங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை நாங்க அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு ஏழுமா இருக்கும், நாங்க சொல்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு ஏழுமா இருக்கும். இப்படியான விஷயங்களை நாங்க பரிசீலிச்சு பாக்குறதுக்கான ஒரு நபரா நாங்க கொஞ்சம் பேரை எடுப்போம். And when you have that mindset, do you know how powerful that is? See, that one mindset alone is going to be a game changer. ஜோர்ஜ் பாருங்க, இப்படியான நான் சொல்ற மாதிரியான இந்த மனநிலை ஒண்ணு உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளங்குதா? அந்த ஒரு மனநிலை மட்டும் உங்களுக்கு இருந்ததா? இந்த நபர்களை எல்லாத்தையுமே நாங்க சூஸ் பண்றது ஒரு எங்களோட பரிசீலனைக்காக அப்படின்னு சொல்ற அந்த மனநிலை உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னாலே அது மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சிங்கான விஷயமா இருக்கும். All this while you're afraid of being weak or getting judged by other people, now with this different new mindset, you are not afraid of that anymore. You are the one who is actually judging them. அப்ப நீங்க இவ்வளவு நாள் நம்ம பயந்துட்டு இருந்தது அவங்க எங்களை எப்படி ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு, அவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணிருவாங்க அப்படின்றத யோசிச்சு, ஆனா இப்ப உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நபர்களை நாங்க ஜட்ஜ் பண்றதுக்கான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கிடைச்சிருக்குது. அவங்க எப்படி இதை யோசிப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். Whether they get aggressive, whether they are making fun of you, oh, what is that guy making fun of me? Interesting. Maybe they are insecure.
You know, let's try and find out. You know, let me see how I can engage such a person in a conversation. ஒரு ஏன் அவரு எங்களை வச்சுட்டு இப்படி கேலி பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்றாரு, அவருக்கு என்ன பிரச்சனை, அப்படி என்ன இருக்கு, அவர் மேபி அவரு இன்செக்யூர்டா இருக்காரா, அவரு பாதுகாப்பு இல்லாத விஷயங்களை அவர் உணர்றாரா, அதனால அவரு எங்களை வச்சுக்கொண்டு கேலி பண்ணிட்டு இருக்காரா, எங்க பாப்போம். இப்படியான நபர்களோட நாங்க எப்படி உரையாடுறதுக்கு தொடங்குறது, எப்படி உரையாடலை நாம கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்ற விஷயத்த இவரை வச்சுக்கொண்டு நாம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று, ஒரு பரிசோதனை ஒன்று செஞ்சு பார்ப்போமே. All right, and then whatever works, you collect it, you keep it, you know, you keep writing it down in your book. Okay, அப்படி செய்யற நீங்க இப்படியான பரிசோதனைகள் செய்யற எல்லா விஷயங்களையும் நீங்க ஒரு கொப்பி ஒன்று எடுத்து அந்த கொப்பியில வடிவா அதை நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்படித்தான் நான் கதைச்சேன், இப்படித்தான் நடந்தது அது அப்படின்ற விஷயங்களை ஃபுல்லா நீங்க நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. So for this 30 days, I recommend you to have one book just dedicated for this purpose. இந்த 30 நாளைக்கு நீங்க ஒரு கொப்பி ஒன்று வாங்கி கொள்ளுங்க. கொப்பி ஒன்று வாங்கி அதை இதுக்காகவே நீங்க பாவீங்க, இந்த விஷயங்களை நீங்க நோட் பண்றதுக்காக. Okay, you all the notes, your experience, the lessons you learn, the scripts that I will give you, the scripts that you get from other people who share in the group, or the scripts that you discover by yourself through the practice, everything, you know, collect in this one book. இந்த அந்த நான் சொல்ற அந்த புத்தகத்துல நீங்க இங்க இங்க இருக்கிற இந்த நீங்க படிக்கிற விஷயங்கள், நீங்க கற்றுக்கொள்ற விஷயங்கள், உங்களுக்கு கிடைக்கிற அந்த லெசன், நீங்க தெரிஞ்சு கொள்ற விஷயங்கள், சேம் டைம் நீங்க தன்னிச்சையா நீங்க முயற்சி செய்து நீங்க எடுத்துக்கொள்ற சரியான ஸ்கிரிப்டுகள், அந்த விஷயங்கள், அதே மாதிரி நான் சொல்லி கொடுக்குற சில ஸ்கிரிப்டுகள், சேம் டைம் இதுல இருக்கிற மற்ற நபர்கள் உங்களுக்கு சொல்ற அந்த ஸ்கிரிப்டுகள், அந்த விஷயங்கள், நீங்க அதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃபீட்பேக்ஸ், அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதுறதுக்காக அந்த புத்தகத்தை நீங்க சூஸ் பண்ணுங்க. So when you really understand what I just said in this video so far, that will remove your fear of what others will think of you. இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் அனுப்புறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த மற்றாக்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ற அந்த பயத்தை இல்லாம ஆக்குறது தான் இதோட நோக்கம். Your fear of other people judging you. With this one change in mindset, that fear is gone. அந்த மற்றாக்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, மற்றாக்கள் உங்களை பற்றி என்ன ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரே ஒரு பயம் மட்டுமே உங்களோட இந்த மனசுல இருந்து போயிருச்சு அப்படின்னு சொன்னா, forever, you know, vanished just like that. And for some of you, you might have to re-listen to this a few more times so that you really get it, you really understand it. அந்த பயம் உங்களோட மனசுல இருந்து உங்களுக்கு ஜஸ்ட் இந்த விஷயத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னா, இந்த விஷயத்தை நீங்க செய்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் சிம்பிளா உங்களுக்கு ஒரே தரத்துல இப்படி சுன்ற நேரத்துல உங்களுக்கு அதுல இருந்து வேனிஷ் பண்ணி கொள்றதுக்கு, உங்களுக்கு இல்லாம அகற்றதுக்கு உங்களுக்கு ஏழுமா இருக்கும் அப்படியான ஒரு பயத்தை. Okay, and this is just the part A of your mindset training. All right, so watch this as many times as you can till my words become your words. இதுதான் உங்களோட இந்த பார்ட் A அப்படின்னு சொல்ற இந்த வீடியோ, இந்த மைண்ட் செட் சம்பந்தமான இந்த வீடியோ. இத நீங்க எத்தனை தரம் உங்களால முடியுமோ அத்தனை தரம் நீங்க பாருங்க. என்னோட அந்த வசனங்கள், என்னோட அந்த சொற்கள் அப்படின்னு சொல்ற விஷயம் உங்களோட வசனங்களா, உங்களோட சொற்களா ஆகும் வரைக்கும் நீங்க அதை பாருங்க. Okay, I want to repeat that. I want you to watch this as many times till my words become your words.
நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இதை எத்தனை தரம் பார்க்க முடியுமோ அத்தனை தரம் பாருங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கறது. நான் இந்த சொல்ற விஷயங்கள் நீங்க சொல்ற விஷயங்களா, உங்களோட சொந்த விஷயங்களா மாறும் வரைக்கும் நீங்க இதை பாருங்க. Now when that happens, my thoughts will become your thoughts also. அப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா, நான் சொல்ற விஷயங்கள் நான் சொல்றது மட்டும் இல்லாம உங்களோட விஷயங்களாவே ஆகிச்சுது அப்படின்னு சொன்னா, அடுத்ததான் உங்களுக்கு நடக்க போறதுதான் நான் யோசிக்கிற விஷயங்கள் உங்களோட விஷயங்களா மாறும். நான் யோசிக்கிற என்னோட எண்ணங்களும் உங்களோட எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்கும். And just imagine for a second how powerful you would be when your natural thought comes from that mindset. நான் உண்மையில ரொம்ப ஆச்சரியத்தோட இருக்கேன். நீங்க உங்களோட அந்த இயற்கையான அந்த உங்களோட மைண்ட் செட்ல இருந்து அந்த எண்ணங்கள் உதிக்கிறத பாக்குறத நான் ரொம்ப ஆச்சரியமா ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்கேன். Alright, I love you so much. I am super excited to take this journey with you. நான் உங்களை எல்லாரையும் விரும்புறேன். இந்த அழகான இந்த பயணத்துல உங்களோட நான் எல்லாரோடையும் நான் இணைஞ்சிருக்கிறதுல. Alright, I thank you for the love and trust you have put in me. உங்களுக்கு எல்லாரையும் நான் விரும்புறேன் இந்த அழகிய இந்த தருணத்துல. As you can see, I'm doing, I will put in my 100%, and I know that you are going to do it also. நான் என்னோட 100% நான் தர்றதா இருக்கேன். நான் நினைக்கிறேன் நீங்களும் அந்த விஷயங்களை செய்வீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். Alright, so love you all, and I will see you in the part D of the mindset video. Alright, good morning. Love you all. உங்களை எல்லாரையும் நான் பார்ட் பி செஷன்ல மீட் பண்றேன்.